ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. இது வந்து போன வீடியோவோட செக்மெண்ட் தான். நம்ம சிஎஸ்கே மேட்சஸ் மட்டும் தனியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 11 மேட்சஸ்ல 8 மேட்சஸ் பார்த்துட்டோம். சிஎஸ்கே 3 மேட்ச் விளையாண்டாங்க. அந்த 3 மேட்சை பற்றின ரிவ்யூஸ் இப்போ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா சாட்டர்டே ஹோமில் இருக்குது. 5th ஏப்ரல் ஹோமில் இருக்குது. அந்த கேமோட ப்ரிவியூவும் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 23rd மார்ச் சண்டே சீசன் ஓப்பனராக பார்க்கப்பட்ட சீசன் ஓப்பனர் அது முன்னாடி 2 மேட்ச் இருந்துச்சு. பட் உண்மையான சீசன் ஓப்பனர் எல் கிளாசிக்கோ தான், சென்னை வர்சஸ் மும்பை சேப்பாக்ல. அதை பத்தின ரிவ்யூ வந்து நம்ம ஸ்ரீனி ப்ரோ கிட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா அந்த மேட்சே வந்து பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் மேட்ச் அப்ப வரும். செகண்ட் மேட்ச்ல அப்கோர்ஸ் 196 அடிச்சாங்க. பட் ஆக்சுவலா அந்த மேட்ச்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து துண்டா எனக்கு தெரிஞ்சு 196 அடிச்சிருப்பாங்க. பிகாஸ் அவங்க பேட்டிங் ரொம்ப மட்டமா இருந்தாங்க ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ். அதுவும் இல்லாம காம்பினேஷன் சொல்லுங்க. அதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாம் சுத்தி கொஞ்சம் அவுட் ஆனாங்க. அதனாலதான் சோ அந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு. பட் எனக்கு இப்போ வரைக்கும் என்ன புரியுதுன்னா, இப்ப சிஎஸ்கே இவங்க வச்சிருக்கிற ஸ்குவாட பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சிம்பிளா சொல்றேன், சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் வந்து என்ன இருக்கும்னா டாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 170 180 அந்த மாதிரி ஏதாவது அடிச்சு அவங்க போலிங், அதாவது அந்த பெஸ்ட் ஸ்பின்டரையோ பிளஸ் கலியில அமர்ந்த ஒரு நியூ பால் பவுலர், ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெத்ல கவர் பண்ற ஒரு பவுலர். ஸோ இவங்களை வச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த 180 டிஃபெண்ட் பண்றதுதான் இவங்க டெம்ப்ளேட்டா இருக்கணும் தான் நான் பாக்குறேன். ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் கேம் நீங்க சொன்னீங்க மும்பை பேட்டிங் நல்லா ஆடி இருந்தா 190+ அடிச்சிருக்கலாம். இல்ல என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் கேம் பிட்ச் டோட்டலா வேற. ஃபர்ஸ்ட் கேம் டிபிக்கல் சேப்பாக் விக்கெட், அந்த ஸ்பின் சோக் ஹோல்டுன்றதுலாம் கேம் உள்ள வந்துச்சு. இல்ல பட் இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ல மட்டும் நான் கொஞ்சம் டிஸ்அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்க்ளூடிங் இவரு நம்ம அனிருத்தா ஸ்ரீகாந்த், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், பீடா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பிட்ச் வந்து டிஃபரெண்ட் பிட்ச், இட் வாஸ் சேம் பிட்ச் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அபினவ் முகுந்த் அவர்லாம் வந்து ஐ திங்க் அபினவ் முகுந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல போய் சாரி நாட் அபினவ் முகுந்த், அஸ்வத் போபோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல போய் பிட்சை வந்து எல்லாம் ரிப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அதனாலதான் சொல்றேன் இட் வாஸ் சேம் விக்கெட், நாட் அ டிஃபரெண்ட் பிட்ச். அப்படியா? இல்ல அப்படியே நிறைய பேர் டிஃபரெண்ட் விக்கெட் எடுத்தாங்க. ருத்ராஜ் எல்லாம் கூட டாஸ் இல்ல ஏன்னா நான் எல்லாருமே ஃபாலோ பண்ணதான், அவங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன். இட் வாஸ் தி சேம் விக்கெட், நாட் இல்ல பட் தெரியல. ஆனா ருத்ராஜ் டாஸ்ல சொன்னார்ல இல்லையா? ருத்ராஜே சொன்னாரு தெரியல. அவங்க ஏன்னா இவருமே லைக் நான் வந்து பார்த்தா சடகோ பண்ற மாதிரி சொன்னாரு. அவரு வந்து இந்த மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட் பிட்ச் எடுத்ததுதான். நீங்க லைக் அதாவது அப்படியே எக்ஸாக்டா பக்கத்துல இருக்க பிட்ச் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி ஏன்னா ருத்ராஜும் டாஸ்ல அதுதான் சொன்னாரு, பிட்ச் மாறி இருக்கு தெரியல. அவங்க முக்காவாசி பேர் அதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பிட்ச் இருந்ததோ அதே பிட்ச் தான் இப்பயும் இருக்கும். அப்படியா? அப்புறம் ஆனா அப்பயும் ஸ்பின் ஆகல நீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நான் சொன்னேன் சுண்டா ஒரு இதே மாதிரி ஒரு 190 தான் அடிச்சிருக்கணும். பட் பேட்டிங் மட்டமா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து 4 பால்ல டக் அவுட். அதெல்லாம் ஒரு அது தேவையில்லாத ஷாட் கூட சொல்ல முடியாது. ஷாட் ஆனே எனக்கு தெரியல, சும்மா பேட் எப்படி வச்சா ரோஹித் சர்மா அவுட் ஆனதுலாம் சும்மா. நம்ம போன வீடியோல பேசணும் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் பத்தியா. ஸ்ட்ரைட்டா விக்கெட்ல சிவம் துபே கையில போய் விழுது. அதுக்கப்புறம் ரயான் ரிக்கல்டன் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதாவது பாயிண்ட் ஆஃப் சைட்ல பாயிண்ட் அடிக்க போய் எட்ஜ் வாங்கி போல்டு. அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல இருந்துதான் அஸ்வினை வந்து பவர் பிளேல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ஏன் அஸ்வின் வந்து பவர் பிளேல போடுறாரு, அவரை வந்து மிடில் ஓவர்ஸ் போடலாமே. பட் இன்னொரு சில பேர் வந்து என்ன கேக்குறாங்களா, ஏன் அந்த காலத்துல எல்லாம் நிறைய அவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே பவுலரா தான் எமர்ஜ் ஆனாரு, ஒரு ஸ்பின்னரா. ஏன் கெயில் பெரிய பெரிய விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. இல்ல அதெல்லாம் சும்மா நிறைய பேர் சும்மா அதெல்லாம் பேசுவாங்க ப்ரோ. ஒன்னு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் நம்ம ஆடியன்ஸ் பத்தி தெரியும்ல, ஒன்னு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது சரியா போகலன்னா போட்டு டரன்னு கிழிச்சிருவாங்க. அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 12 ரன் ஏதோ போனாரு. பட் அதான் அஸ்வின் ஆக்சுவலா அது நம்ம பேசுவோம். அஸ்வின் உண்மையிலே வந்து அஸ்வின் மாதிரி போட மாட்டாரு. அஸ்வினோட ஃபார்ம்ல இல்ல. அவர் அந்த 4 months மேல ஆச்சு பிஜிடிக்கு அப்புறம் விளையாடலன்றது வந்து கிளீனா தெரியுது அவர் போடுறதுல. மேட்ச் பிராக்டிஸ் இல்ல அப்படின்றது. இது வந்து தோனிக்குமே அப்படித்தானே இருந்துச்சு உங்களுக்கு 2020ல. ஸ்டில் அவர் அந்த அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் கூட அடிச்சாரு தோனி. ஆக்சுவலா மும்பை மேட்ச் வந்து அப்பதான் நின்னாரு, சாம் கரன் பினிஷ் பண்ணிட்டாரு.
நான் 2020 சொல்றேன். செகண்ட் கரெக்ட் மேட்ச் கரெக்ட். ராஜஸ்தான் கூட நல்ல ஹிட்டிங் ஆமா ஃபார்ம்ல தான் ஆமா இருந்தாரு தோனி. ஞாபகம் இருக்கு. பட் உங்களுக்கு அதான் அந்த டிஃபரன்ஸ் ஆமா ஆமா வந்து உங்களுக்கு தெரியுது நல்லா. அவங்க தோனியுமே 2019ல அந்த வேர்ல்ட் கப்க்கு கரெக்ட் அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு ஐபிஎல் வந்து ஆடினாரு. தோனிக்குலாம் 1 இயர் கேப் ஆயிடுச்சு அது எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட். ஏன்னா ஐபிஎல்லும் தள்ளி போச்சு. இதுவும் போன 1.5 இயர் ஆ கிட்டத்தட்ட 1.5 இயர். அந்த ஆ 2019 வேர்ல்டு கப் ஜூலைக்கு அப்புறமா ஆடல இல்ல. ஜூலை ஆகஸ்ட்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா அதுக்கு அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் ஆகஸ்ட்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி கரெக்ட் செப்டம்பர்ல வந்து கரெக்ட். இதுல ஆடினாருயா. மேட்ச் பிராக்டிஸ் இல்லைன்னா அது டெஃபினட்டா ம் எந்த அது எந்த ஒரு பெரிய பிஸ்தா கிரிக்கெட்டரா இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம். ஆமா எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலுமே சரி, கிரிக்கெட் கூட கிடையாது. மேட்ச் பிராக்டிஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. நெட்ஸுக்கும் மேட்ச் பிராக்டிஸ்க்கும் மேட்ச் ஃபிட்னஸ்க்கும் ஒன்னொன்றுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் எக்ஸாக்ட்லி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது அஸ்வினுக்கு தெரியுது. ஆமா மேபி ஆமா இப்போ நேத்து கேம் கூட எடுத்தீங்கன்னா அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் சமாடி வாங்கினார் நிதிஷ் ராணா கிட்ட. அதுக்கப்புறம் அஸ்வினோட அவரோட பிரில்லியன்ஸ் காமிச்சாரு. சரி ஓகே, அது நம்ம ஆக்சுவலா தேர்ட் கேம் இந்த வரும்போது மேட்ச் வந்து வருவோம். ம் ஓகே கமிங் டு திஸ் மேட்ச். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ் ம் சிஎஸ்கே ஆஃப் கோர்ஸ் கிளினிக்கலா செம கிளினிக்கல் பவுலிங் ம் பர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமது அப் ஃப்ரண்ட்ல சூப்பரா 2 விக்கெட் எடுத்து 2 ஓப்பனர்ஸுமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு. ஓகே ம் அதுக்கப்புறம் வில் ஜாக் பெருசா அவனை அடிக்க முடியல. ம் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாக்கு 36 ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் எடுத்து கொண்டு போனாங்க. ஆமா, அதாவது நல்ல 36 பார்ட்னர்ஷிப் ஃபார் 3 எடுத்துட்டு இருந்து ஒரு போனாங்க. 87 ஒரு பிகாஸ் 51 ரன்ஸ் திலக் பார்ட்னர்ஷிப் வர்மா எடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் போனாங்க. பண்ணதுதான். நம்ம அதுக்கு அந்த கொஞ்சம் முன்னாடி தான், அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முன்னாடி தான் இந்தியா vs இங்கிலாந்துல திலக் வர்மா அந்த கேம் வின் பண்ணி கொடுப்பாரு. சேப்பாக்ல ஒரு 70 பிளஸ் ஆட் ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. ஸோ திலக் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி வர்மாக்கு எக்ஸாக்ட்லி. இப்போ சேப்பாக் பிச்சை நல்லா எப்படி சொல்றது பிக் பண்ணி அவர் கெஸ் பண்ணி ஆடுறதுல ஒரு சில பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதுல திலக் வர்மாவும் கண்டிப்பா ஒரு பிளேயர். இதை வந்து நம்ம அட்மிட் பண்ணியே ஆகணும். யா ஷோர் ஷோர். சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து அகைன் நல்ல பார்ட்னர்ஷிப் தான். அவர் திலக் வர்மா கூட நல்ல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான். பார்ட்னர் பட் பண்ணி எம்எஸ் ம் தோனி அகைன் வந்து ஏன்டா நான் வேர்ல்ட்ல ஒரு பெஸ்ட் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் ஒரு ஆமா, முற்றுகை நிறைய குத்திருக்காரு. பேர் அவரோட விக்கெட் கீப்பிங் ஆமா எம்எஸ் தோனி ஆஸ் அ விக்கெட் கீப்பர் மேலேயே நிறைய பேர் கொஸ்டின் வச்சாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தான் வந்து அந்த ஒரு பாயிண்ட் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. 0.12 செகண்ட்ஸ் இல்லங்க நான் ஜம்பிங். பெஸ்ட் அத பத்திலாம் நீங்க சந்தேகம். அதாவது ஒரு பால் விட்டாலும் சரி கேட்ச் விட்டாலும் சரி அதெல்லாம் நீங்க கணக்கிலே எடுத்துக்க கூடாது. அதுக்கு ம் ஈடு இணையா அடுத்த இது வந்து கரெக்டா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கரெக்டா அதை பயன்படுத்தி ஸ்டம்பிங்கோ இல்ல கார்ட் பெயிண்டோ பண்ணிடுவாரு. ம் டெஃபினட்டா அதை பத்திலாம் நம்ம வரியே பண்ணிக்க கூடாது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா ராபின் மீன்ஸ் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பாவம் ஒன்றும் பண்ண முடியல. நமன் ஆமா பேர் எஸ் ஒரு 17 ஆஃப் 12 அடிச்சாரு. அப்புறம் சாண்ட்னர் ஒரு 11 ரன்ஸ் தாண்டிருந்தாரு. பட் தீபக் சஹர் அந்த 28 ம் ரன் ஓரளவு கொஞ்சம் தீபக் சார் வைட்டலா என்ன இருக்குது. பாத்தீங்களா? ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஏத்தி விட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல சும்மா ஃபன்னுக்கு பண்ணாரா? பட் தெரியல, அது அவுட் ஆஃப் டாபிக். அது ஒண்ணு இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆமா வேண்டாம். கரெக்ட் தான். பட் தீபக் சாரோட அந்த 28 ரன்ஸ் ஒரு 28 ரன்ஸ் 15 பால் ம் இருந்தது லாஸ்ட்ல. ம் அண்ட் அகைன் நூர் அகமதோட அந்த விக்கெட் டேக்கிங் பயணம் சிஎஸ்கே இங்க இருந்து தான் தொடங்கிச்சு. பாத்தீங்கன்னா 4 ஓவர் 18 ரன் 4 விக்கெட்ஸ் செம ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. 3 overs 21 runs. ஆமா, அது ருத்துராஜ் அஸ்வின் கிட்ட வந்து தெரிஞ்சது தானே. அஸ்வின் வந்து 4 overs 31 நல்லா போட்டாரு. அண்ட் சாம் கரன் 1 ஓவர் போட்டாரு 13 ரன். நேதன் எலிஸ் கூட சூப்பரா போட்டாரு. ஓரளவுக்கு சூப்பரா போட்டாரு. 4 overs 38 runs. ஆமா, அண்ட் நேத்தன் எலிஸ் ஆமா ஆமா யா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நல்லா தான் போட்டாரு. யா அண்ட் இன் ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எஸ் ரச்சின் ரவீந்திரா சூப்பரா ஆடினாரு. அந்த திரிபாதி இந்த கேம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியா அவுட் ஆயிட்டாரு. 11 ரன்ஸ் செகண்ட் ஓவர்ல 11 ரன்ஸ் 1 விக்கெட்டுக்கு. ஸோ சூப்பரா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ருத்துராஜ் அடிச்சதுதான் அந்த மேட்சோட ஹைலைட்டா இருந்துச்சு. அவர் ருத்துராஜ் எல்லாம் என்ன ருத்துராஜ் இவ்வளவு ஸ்பீடா ஆடுறாரு எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னாங்க. அவர் கேமை ரீட் பண்ணி நம்ம இன்னைக்கு இப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு வந்து ஆடினாரு. ருத்துராஜ் அன்னைக்கு ஸ்லோவா இருந்தாருன்னா இந்த சேஸ் ரொம்ப கஷ்டமா போயிருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் தோத்தே போயிருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. விடுங்க. ஒருவேளை ஏர்லியா அவுட் ஆயிருந்தாருன்னா ஆமா ஒரு ட்ரெண்ட் போட்டு தீபக் சார் சடனா ஒரு பால் ரிஸ்க் எடுக்கிறாரு. ரிஸ்க் எடுத்து அடிக்கிறேன். மேபி சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா பிகாஸ் நீங்க சேப்பாக் எங்கிட்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து மூமெண்ட் நல்லாவே இருக்கும் சேப்பாக்ல. ஏன்னா கிரீஸ் காற்று சூப்பரா அடிக்கும் சேப்பாக் கிரவுண்ட்ல. அதுவும் இல்லாம டியூ வரலன்னா சேசிங் வில் பி ஹாரிபிளா இருக்கும். சேஸே பண்ண முடியாது டியூ வரலன்னா. பால் வந்து நின்னு செமையா திரும்பும். பட் அது வந்து ஆக்சுவலா இட்ஸ் ஸ்கோர் வந்து லெஸ். பட் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் டியூ வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இல்ல வரலையா அந்த மேட்ச் டியூ வரல. சிஎஸ்கே சென்னையில இந்த வாட்டி டியூ இல்ல. அஸ்வின் லாஸ்ட் டைமே அதான் சொன்னாரு. லாஸ்ட் டைம் எல்லாரும் டியூ பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா லாஸ்ட் டைமே சேப்பாக்ல பெருசா டியூ இல்ல.
அதனாலதான் நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் அதனாலதான் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஸ்லோவா ஆடுறாரு. இது வந்து நான் இந்த பட் இடத்துல ஆனா டியூ சொல்லணும்னு வந்தாலுமே நினைச்சேன். வந்து பாத்தீங்கன்னா ம் அந்த 10th ஓவருக்கு அப்புறம் செகண்ட் இது பால் எடுப்பாங்க, நியூ பால் எடுப்பாங்க தெரியுமா? ஆமா ஆமா, அந்த ரூல் இப்பதான் வந்திருக்கு. அது ஒரு நிறைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு செகண்ட் பேட்டிங் ஆடும்போது இந்த வாட்டி. டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. பேட்ஸ்மேன் தான் ஃபுல் பேட்ஸ்மேன் கேமா மாறிடுச்சு. பவுலர்ஸ்க்கு ஒரு ஒரு கிரெடிட் சும்மா அது கொடுக்குறாங்க. அதனால நம்ம இல்ல கரெக்ட் தான், அந்த நீங்க செகண்ட் இம்பாக்ட் நியூ பால் பிளேயர். எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நியூ பால் கிடையாது. 10 ஓவர் யூஸ் பண்ண பால் தான். அந்த வேற ஒரு பால் எடுத்துட்டு வருவாங்க. ட்ரையா இருக்க பால் எடுத்துட்டு வருவாங்க. அதை ஒரு 2 ஓவர் நீங்க டியூல போட்டீங்கன்னா திரும்ப ஒரு 2 ஓவர் நல்லா போடலாம். திரும்ப அந்த பால் ஈரமாயிடுச்சுன்னா அதுல இருந்து நீங்க எவ்வளவு வாட்டி தொடச்சாலும் அந்த ஈரப்பதம் போக போறது கிடையாது. கரெக்ட் கரெக்ட். கிராஸ்ல இருந்தும் சரி, அதான் பால்ல இருந்தும் சரி. சோ அது ஒரு அது 2 ஈஸியா ஓவர் பேக் வேணா வர நீங்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 10 ஓவருக்கு அவன் வந்து ஏதோ ஃபிளையர் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல 130 ஃபார் 2 அந்த மாதிரி சும்மா வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 2 ஓவர் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஏதோ ஒரு டீம் ஏ டீம் பி எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்து ஒரு கண்ட்ரோல் கரெக்ட். பண்ணலாம். ஒரு 2 ஓவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு பால் திரும்ப ஈரம் ஆகுற வரைக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். திரும்ப ஈரம் ஆயிடுச்சுன்னா அது சும்மா ஒரு பவுலர்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாக்ட்லி. ஹெல்ப்புக்காக எடுத்துட்டு வந்த ரூல் தான் அது. விக்னேஷ் எஸ் 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 புத்தூர் எஸ். நீங்க அவரை பத்தி சொல்லுங்க. மேஜர் கேமை இவ்வளவு க்ளோஸா போனதுக்கு அவரும் ஒரு காரணம். சிஎஸ்கேட எஸ் எஸ். அப்ரோச்சுக்கு நெக்ஸ்ட் வருவோம். அதாவது விக்னேஷ் புத்தூர் அதுதான் இது வந்து இதுவுமே எனக்கு இந்த வாட்டி ஐபிஎல் நடக்கிறது எதுவுமே எனக்கு பெருசா ஷாக்கெல்லாம் ஆகல. அட்லீஸ்ட் சரி 10 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாமே டெம்ப்ளேட்டா தான் அது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆமாமா, மும்பையோட இந்த மாதிரி யங் ம் டேலண்ட்ஸ். ம் இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் வந்து இந்த ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் வரது ஒண்ணு ஆச்சரியப்படுற விஷயம் அததான் கிடையாது. சொல்றேன். ஸோ எதுவும் பெருசா சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி கிடையாது. அவரும் எக்ஸலண்டா கரெக்ட். போட்டாரு. சின்ன வயசு பையன் தான். லைக் எடுத்தது எல்லாமே பிக் ஃபிஷ் விக்கெட் மாதிரி தான். பெரிய பெரிய ஆளுங்களை தான் எடுத்தாரு. எக்ஸாக்ட்லி. ஓகே இப்போ வந்து கரெக்ட். சிஎஸ்கேயோட அப்ரோச் தான் சொல்றேன். நிறைய பேர் நம்ம ஸ்லோவா ஆடுறோம் சேஸை வந்து சும்மா அதெல்லாம் நீங்க மீம்ஸ் கேட்க நல்லா இருக்கும். பிபி டேப்லெட்ஸ் போட்டுக்கிறோம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. 150 கொடுத்தோம் லாஸ்ட் ஓவர் கரெக்ட் வரைக்கும் தான் சேஸ் கரெக்ட். பண்ணுவோம். அதெல்லாம் ஓகே. சென்னையில நீங்க இப்போ சொன்னீங்க பாயிண்ட், அந்த பாயிண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை தான் நான் திரும்ப ரெப்ளிகேட் பண்ண விரும்புறேன். சேப்பாக்ல டியூ வரல அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சேஸா இருக்கும் சேப்பாக்ல பண்றது டியூ இல்லனா. நீங்க எந்த கிரவுண்ட் எந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு லைக் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வெஸ்ட் இண்டீஸ் சொல்லலாம். கயானா. கயானா அந்த மாதிரி ஒரு சில மேபி இப்போ மழை வந்துச்சுன்னா இங்கிலாந்துல கஷ்டம். அது கூட மழை வந்துச்சுன்னா மட்டும்தான். ஆஸ்திரேலியாலாம் மற்றபடி உங்களுக்கு விக்கெட்ஸ் ஹார்டா தான் இருக்கும். நீங்க பவுன்சர்ஸ் நல்லா ஆடிட்டீங்கன்னா சேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில அது வந்து சேப்பாக்ல வந்து டியூ இருந்துச்சுன்னா டோட்டலா வர ஸ்டாயினிஸ் போன வாட்டி வந்து அடிச்ச மாதிரி தான் ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம் சேஸ். அது வந்து நீ அதுல ஐபிஎலோட அந்த போன டெம்ப்ளேட்டே வாட்டி அதுதான். கொஞ்சம் வந்து ம் ஆக்சுவலா போன வாட்டி சேப்பாக்கல ஸ்பின்னர்ஸ்க்குலாம் அசிஸ்டன்ஸே கிடைக்குது சும்மா. இன்ஃபேக்ட் ஒரு அந்த போன வாட்டி அந்த ஜிடி மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 18 ஓவர் மீடியம் பேஸ் போட்டாரு ருத்ராஜ் கேக்வாட். ஆ 2 ஓவர் தான் ஸ்பின் வச்சு போனாங்க. ஸோ அதுதான் நீங்க வந்து டியூ வந்துச்சுன்னா அது எல்லா ஐபிஎல் கிரவுண்ட்லயும் ஈஸி தான் சேஸ் பண்றது. பட் சேப்பாக்ல டியூ இல்லைன்னா சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னே சொல்லலாம். நீங்க அது அதனாலதான் சிஎஸ்கே கேர்ஃபுல்லா ஆடுறாங்க. அது இது வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து இங்க சொல்லணும்னு நினைச்சேன். லைக் அந்த ரீசனுக்காக தான் சென்னை வந்து அதுக்கு வந்து பழகிட்டாங்களோ, அதனாலதான் மத்த கிரவுண்ட்லயும் அந்த மாதிரி பண்றாங்களோ. ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா கூட ஒரு விக்கெட் 2 விக்கெட் இருந்துச்சுன்னா கூட டக்குன்னு ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்சுக்கு போயிடுறாங்களா. ஏன்னா சேப்பாக்ல அப்படிதான் நீங்க பண்ணி ஆகணும். சேப்பாக்ல நீங்க ரிஸ்க் எடுத்தா டக்கு டக்குன்னு ஒரு 4 விக்கெட் நீங்க சேஸ்ல விட்டுட்டீங்க அப்படின்னா சேஸையே விட்டுட்டா மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண முடியாது. இது வந்து சிஎஸ்கேயோட டெம்ப்ளேட். அவங்க வந்து அந்த 7 மேட்சுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த 17 வருஷமா அதுக்கு தான் டீம் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வராங்க. நடுவுல மேபி ஒரு சில டைம்ஸ் துபாயில போய் ஆடி இருக்கோம், சவுத் ஆப்பிரிக்கால போய் ஆடி இருக்கோம், மறுபடியும் துபாயில போய் ஆடணும் கோவிட் டைம்ல, நடுவுல டீமேல 2 வருஷம். அதெல்லாம் விட்டுருங்க. சேப்பாக்ல ஆடின வரைக்கும் இந்த 17 இயர்ஸ்ல அதை சுத்தி தான் அவங்க டீமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்ற போது ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு வெளியில போனாலும் அந்த அப்ரோச் தான் வருதோ சென்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க போயிட்டு அங்க திடீர்னு நீங்க போயிட்டு சிஎஸ்கே டீம் மாத்துற சைடும் கிடையாது. சும்மா ஒரு மேட்ச்க்கு 11 மாத்த மாட்டாங்க. ஒரு சைடு எப்படின்னா ஃபர்ஸ்ட் சேப்பாக்ல மேட்ச் போடுவாங்க, அதுக்கு செட் ஆயிடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. ஒரு மேட்ச் 2 மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. ஸோ வின்னிங் காம்பினேஷன்ல எது கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் ஃபுல்லா அப்படியே போயிடுறாங்க. அந்த அப்ரோச்சும் அதே மாதிரி தான் இருக்கு. அது உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த அப்ரோச் கை கொடுக்குது. ஐ மீன் அவே ஸ்டேடியம்ஸ்ல சொல்றேன். நான் ஹோம் ஸ்டேடியம்லாம் நான் இப்ப கூட கவலையே படல ப்ரோ. நான் சொல்றேன்ல சிஎஸ்கே சேப்பாக்கு முத்துப்பாண்டியோட கோட்டை தான் என்னைக்குமே. அது நீங்க அதெல்லாம் ஒரு மேட்ச் நம்ம தோத்துட்டோம். அது எந்த இயருமே நீங்க வந்து நான் இப்ப கூட சொல்றேன் சேப்பாக் கண்டிஷனுக்கு இந்த டீம் ஒரு பர்ஃபெக்டான இதை விட பர்ஃபெக்ட் டீம் கிடையவே கிடையாது. அதாவது ஹோம் கண்டிஷன்ஸ்ல அது ஒரு பர்ஃபெக்டா டீம் இருக்கிறது சிஎஸ்கேவோட ஒரு ஆர்ட். அது ஒரு வாட்டியுமே. ஆமா ஆர்சிபி கிட்ட தோத்தோம் தான். பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா லைக் அதுதான் நீங்க வருஷம் வருஷம் எடுத்தீங்கன்னா 7 மேட்ச்ல எப்படியும் ஒரு 5 மேட்ச் ஜெயிப்பாங்க, ஒரு 2 மேட்ச் விட்டுருவாங்க. அந்த 2 மேட்ச் வந்து பஞ்சாப் கிட்ட மாட்டிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பஞ்சாப் வந்து எய்தர் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் இல்ல குவாலிஃபை ஆகல டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட
அடுத்த லைக் ப்ராக்ரஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பஞ்சாப் கூட மேட்ச் வரும். ஸோ அந்த டைம்ல ஒரு மேட்ச் மேபி சரியா கரெக்ட். விளையாட மாட்டாங்க, டீம் மாத்தி பார்ப்பாங்க, ஸோ தோத்துருவோம். அதனால தான் நீங்க ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னாலுமே மும்பைக்கு அடுத்தது பஞ்சாப் கிட்ட தான் நம்ம நிறைய மேட்ச் தோத்துருக்கோம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஜிடி ஈவன் எல்எஸ்சிலாம் ராஜஸ்தான் இப்போ வந்தாங்க. ராயல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அதே மாதிரி ஈவன் தான். யா ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா நிறைய மேட்ச் தோத்துட்டு இருக்கோம் அவங்க கிட்ட, இன்க்ளூடிங் எஸ்டர்டேஸ் கேம். ஆமா, அதுதான். ஸோ எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அதுதான் அந்த மாதிரி நீங்க அந்த 7ல 2 மேட்ச் போயிடும்னு சொன்னா அந்த 2 மேட்ச்ல இந்த மேட்ச் நீங்க கூட வச்சுக்கலாம் ஆர்சிபி மேட்சா. இது இன்கேஸ் அவங்க அதான். இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா. பட் ஆனா ம் இன்ஃபேக்ட் இப்ப எந்த டீமுக்குமே இல்லாத ஒரு ரெக்கார்ட் சிஎஸ்கே கிட்ட இருக்கு. அதாவது வந்து என்னன்னா 7-7 ஹோம் மேட்ச் 2011ல வின் பண்ணது. இது வரைக்கும் எந்த டீமுமே அது பண்ணது கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆமா. ஐபிஎல் ஹிஸ்டரியில. ஆனா அதுவுமே உங்களுக்கு வந்து இதுல 11ல 9 மேட்சஸ் ஹோம்ல நடக்குமோ, 8 மேட்சஸ் நடக்கும்ல, ஃபைனல்ஸ் ஏன்னா ஹோம்ல தான் நடந்துச்சு. ஆமா ஆமா, ஆமா ஃபைனல்ஸ் ஒரு ஹோம்ல தான் மேட்ச் நடந்துச்சு. தோத்துருவாங்களோ ஹோம்ல. ஏன்னா 11லலாம் எனக்கு என்ன நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தேன். இல்ல 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 11ல இல்ல 11 எனக்கு நல்லா தெரியும். ஒரு மேட்ச் கூட ஹோம்ல தோக்கல. அப்போனா 8 அவுட் ஆஃப் 8 தானே இன்ஜினியரிங் வரும். ஃபைனல். ஆமா 8 அவுட் ஆஃப் 8 தான். சோ அதுதான். சோ ரெக்கார்ட் அது இப்ப அஃப் கோர்ஸ் அந்த ரெக்கார்ட். ரெக்கார்ட் ஹோல்ட் பண்றாங்க. ம் பட் ஓகே, நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் டாபிக் ஆக்சுவலா போயிட்டு இருக்கோம். இல்ல ஓகே, இல்ல கமிங் டு நம்ம த மேட்ச். சிஎஸ்கே அதுக்கு தான் நான் நம்ம அந்த வீடியோல கூட கவர் பண்ணிருக்கலாம். நம்ம அதுக்கு தான் யா இந்த யா வீடியோ யா தனியாவே போடுறோம். பட் ஆனா நம்ம சிஎஸ்கே பத்தி எது நான் என்ன பேசினாலும் அவுட் ஆஃப் சொல்றேன்னா டாபிக் அது இல்ல இந்த ரொம்ப வீடியோல. பின்னாடி போ ம் இல்ல, அதாவது ஓகே நம்ம ரொம்ப பின்னாடி. மேபி ஓகே அந்த ஓகே புரியுது டாபிக்குள்ள புரியுது. ஜம்ப் ஆயிடுவோம். ம் ஓகே, கமிங் ஆன் டு த மேட்ச். இப்போ வந்து ஆர்சிபி கோர்ஸ் மேட்ச். ருத்ராஜ்ன்றது நல்லா ஓகே. ருத்ராஜன் ரச்சின் வந்து சூப்பரான பண்ணு. அதுக்கப்புறம் தூபே லாஸ்ட் ஓ மும்பை மேட்ச் லாஸ்ட் இயர் சொல்றீங்களா? இந்த யா ஆமா ஓகே ஆமா, ஓகே. நான் என்ன ம் மொபைல் சாரி முடிக்கல. ஆ பட் சிவம் துபே ஃப்ரம் லாஸ்ட் இயர் டு ஃப்ரம் த செகண்ட் ஹாஃப் ஒரு கடைசி ஒரு 4 மேட்ச் ஆ அடிக்கல, சுத்தமா அடிக்கல. பட் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவும் பெருசா ஃபயர் மிடில் ஆர்டர் ஃபயர் அப் ஆகாத மாதிரி தெரியுது. ம் என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல இல்ல டூபே நேத்து அடிச்சாரு. டூபே எல்லாம் நம்ம லைக் அவர் ரோல் ஹிட்டிங் தான் ப்ரோ. ஏன்னா நீங்க அங்க நமந்தி இருக்கே அங்க அப்படி டேர்ன் ஆகும் போதுன்றது ஸ்பின்னர் ஸ்லாட்ல கரெக்ட் போட்டாங்கன்னா கரெக்ட். டூபே அடிப்பாரு. ஸ்பின்னர்ஸே அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸ்பின்னர்ஸே டஃப்பான பால்ஸ் போட்டா டூபே அவுட் ஆவாரு தான். அது அவரோட ஒரு ஆமா டெக்னிக்கல் ஃபிளா தான் அது. அவங்க ஸ்லாட்ல போட்டாங்கன்னா கரெக்ட் தான் கரெக்ட். அடிப்பாரு. அவர் அந்த ஸ்லாட்ல போறதுக்கு தான் அமுச்சு விடுறாங்க. ஸோ நீங்க அன்னைக்கு உங்களுக்கு நமந்தி இருக்கே எப்படி டேர்ன் ஆச்சு நீங்க பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விடவே செகண்ட் இன்னிங்ஸ் டேர்ன் அதிகமா இருந்துச்சு அன்னைக்கு. சூப்பரா டர்ன் ஆச்சு. ம் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப சர்ப்ரைஸ். ம் ஏன் தான் இப்படி டர்ன் ஆகும் தெரிஞ்சு ஏன் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபீல்டிங் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் அதை விட ஒரு இல்ல ஹியூஜ் நீங்க சர்ப்ரைஸ். டியூவுமே நீங்க நம்ப முடியாது ப்ரோ. நீங்க டியூலாம் கண்டிப்பா வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. நீங்க அதை ஆடினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். கரெக்ட் கரெக்ட். ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. சிம்பிளா. ம் பட் இன்னொரு விஷயம் நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா எம்எஸ் தோனிலாம் ஓவர் இயர்ஸ் நம்மளுக்கு கேப்டனா இருக்கும்போது முக்காவாசி 80-85% சேப்பாக்குல டாஸ் வின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவாரு. ஆ பேட் பண்ணி அரௌண்ட் நான் சொன்ன ஒரு 180 190 ம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 200 அடிச்சா ஒரு ஷோர் ஷாட் வின்னிங் டோட்டல் தான் அப்பெல்லாம். ம் ம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஸ்வின் ஜடேஜா ஜக்காட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பின் சோக் ஸ்பின் ஹோல்டு. ஸ்பின் சோக்கு, அதுக்கப்புறம் டுவைன் பிராவோ ஆல்பி ஆ மார்க்கல் இந்த மாதிரி ஒரு ஒரு டுவைன் பிராவோ ஒரு நல்ல டெத் பவுலர் அண்ட் ஆல்பி மார்க்கல் மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் ம் பண்ணி அண்ட் பவர் பிளேல ஐ திங்க் அப்போ டன் பாலிங்கர் அப்புறம் பாலிங் லட்சுமிபதி பாலாஜி ஆ இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸை வச்சு நான் அப்போ டிஃபைன் பண்ணி இன்னும் இதுதான் அதுக்கும் முன்னாடி சிம்பிளா போனீங்கன்னா மக்காயா என்டின் டெம்ப்ளேட்டா இருப்பாரு. ம் மக்கா ஏன்சினி கரெக்ட். ம் ஸோ அந்த மாதிரி ஒரு அதுதான் டெம்ப்ளேட்டா இருந்திருக்கு சிஎஸ்கே. அதாவது ம் 170 அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ற, ம் 170 அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ற ஒரு டெம்ப்ளேட் தான் ம் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஸோ நீங்க என்ன ஸோ சொல்ல வரீங்கன்னா ஒவ்வொரு அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு ஸ்கோர் போட்டா டிஃபெண்ட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ ம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பவர் ஹிட்டிங் மிடில் ஒன்றும் பெருசா கிடையாது. இப்போ மற்ற டீம்ஸ்க்கு இருக்கிற மாதிரி லைக் ஒரு ஹென்ரி ஆமா கிளாசன் இது ஆக்சுவலா நிக்கோலஸ் டெக்னிக்கலி பூரன். யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. சொன்ன மாதிரி பண்ணலாம் ஒரு மேட்ச் ட்ரை எஸ் பண்ணலாம். அப்கோர்ஸ். நீங்க சேஸ் பண்ணணும். நீங்க அந்த 170ன்ற நம்பரை தாண்டினாலே நீங்க சேஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ ஆமா நேத்தும் அப்படிதான் ஆச்சு. அந்த மாதிரி ஸோ ஒரு ஒரு ஸ்கோரிங் மேட்ச் நீங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பெருசா ஆடிட்டு வெளியே இப்போ யாரும் பவர் ஹிட்டர் ம் இப்போ வெளியே பெருசா யாரும் பவர் ஹிட்டர் ஜேமி ஓவர்டன் பட் ஐபிஎல் ஸ்டில் நாட் அ ப்ரூவன் கமாடிட்டி. ஆமா ஒரு சிக்ஸ் தான் நேத்து வந்து அடிச்சாரு. ஸோ அதுதான் நம்ம அதுக்கப்புறம் அது ஒரு பாயிண்ட்ல தீபக் ஹுட்டாவும் அவுட் ஆயிட்டாரு. அந்த மும்பை மேட்சே சொல்றேன். எல்லாம் அவுட் ஆயிட்டே வந்துட்டாங்க. ஸோ தோனி அந்த ஜடேஜா பண்ணதெல்லாம் அது எதுக்கு உண்மையிலேயே தெரியாம பண்ணிட்டாங்களா இல்ல வேணும்னே தோனி வர வைக்கணுன்றதுக்காகவே பண்ணாங்களா அது எனக்கு தெரியல. தோனி வந்தாரு, ரச்சின் ரவீந்திரா பினிஷ் பண்ணாரு, தோனி நான் செகண்ட்ல தான் நின்னாரு. ஓகே இந்த மேட்ச் இதோட முடிச்சிட்டோம். இது ஓகே இது ஓரளவுக்கு ப்ரோ அதே இது ஒரே ஒன்று மட்டும் அட்ரஸ் பண்ண நினைச்சேன். அதுதான் இந்த இதை பத்தி இது கொஞ்சம் ஆஃப் டாபிக் தான். இது லைக் ஜடேஜா அவுட் ஆனோடனே எல்லாம் ரொம்ப சியர் பண்றாங்க. இதை பத்தி ஜடேஜா ஃபீல் பண்றாரு. தோனி ஒரு என்ட்ரிக்காக எல்லாம்
லைக் ஆஹ் அதை ஒரு பத்தி என்ன செகண்ட், நினைக்கிறீங்க? இது நம்ம லாஸ்ட்ல பேசலாம். இது நம்ம அந்த ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி மேட்ச் பார்த்துட்டு லாஸ்ட்ல பேசலாம். இது ஜஸ்ட் ஓகே ஓகே. யா எனக்கு ஓகே ஒண்ணும் இல்ல, அட்ரஸ் பண்ணோம் ஓகே. வீடியோல, அவ்வளவுதான். யா இது ஜஸ்ட் அட்ரஸ். இன்ஃபேக்ட் நானே பேசணும்னு தான் இருக்கேன் இதை பத்தி, பட் அது ஓகே நம்ம ஓகே லாஸ்ட்ல சரி. வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ வந்து இது இப்போ நான் ஆர்சிபி மேட்ச் மார்ச் 28 ஃப்ரைடே ஈவினிங், ஆர்சிபி vs சிஎஸ்கே. சிஎஸ்கே vs ஆர்சிபி ஆர்சிபி பார்க்கல. ம். பார்க்கலாம். எஸ். சோ இந்த மேட்ச் பத்தி வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஆக்சுவலா நினைக்கிறீங்க? வந்து ம் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஒரு செம டேர்னிங் பிட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம் பட் ஆனா அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர்சிபி பேட்டிங் ஆடும்போது சுத்தமா ஒரு டேர்னும் கிடையாதுங்க. பட் ம் ஸ்டில் நூர் அகமது மேனேஜ் டு இல்ல, கெட் இது கேம் வரதுக்கு முன்னாடியே அது சொல்லிட்டு விக்கெட். தான் இருந்தாங்க. தினேஷ் கார்த்திக்குமே இதுல ஒரு கீ ரோல் ப்ளே பண்றாரு, பேட்டிங் கோச்சா இருந்துட்டு. இவங்க யா நீங்க உங்களுக்கு யா ஞாபகம் யா இருக்கும், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஆஸ்திரேலியாஸ் இந்தியா விஜிடிசிஸ் வரும்போது, அப்போ 2021ல ஆஸ்திரேலியன்ஸ் என்ன பண்ணாங்க, அது எஸ்பெஷலி டேவிட் வார்னர்லாம் அப்போ அஸ்வின் மாதிரியே போடுற பவுலர்ஸ் எடுத்துட்டு வந்து நெட்ஸ்ல, அவங்களோட நெட்ஸ்ல போட வச்சு ரெப்ளிகேட் பண்ணி அந்த பால்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காங்க. பட் ஸ்டில் அஸ்வின் தான். இங்க மேட்சுக்கு வந்தனே யாரு பாஸ்ன்றது அஸ்வின் தான் காமிச்சாரு. நீங்க என்ன மாதிரி எடுத்துட்டு வரலாம், ஆனா நான் தான், நீங்க என்ன மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம் தவிர நான் போட்டாதான் நீங்க விக்கெட் ஆவீங்க அப்படின்ற மாதிரி எடுத்தாரு. ஸோ அதே டெம்ப்ளேட் வந்து நூர் அஹமத் மாதிரி பவுலர்ஸ்லாம் எடுத்து ரெப்ளிகேட் பண்ணாங்க. நிறைய ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணி ஆடினாங்க, இன்க்ளூடிங் கோலி, ரஜத் பட்டிகர் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரீக்ஸ் அதுதான். இந்த வின்னை ஏன் எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்றாங்க அப்படின்னா, 50 ரன்ல தோத்தோம். அது ருத்ராஜ் சொன்னது வந்து 50 ரன்ல தான் தோத்தோம்னு சொன்னதெல்லாம் தப்பு. அது 50 ரன்ன்றது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் டேபிள்ல கொடுக்கும்ன்றது தெரியும். தென் ஆர்சிபி கிட்ட வந்துருச்சு, ஒரு ரைவல் டீமா பாக்குறாங்க, அட்லீஸ்ட் சோஷியல் மீடியா வைஸ் ரைவல் டீமா பாக்குறாங்க. ஆர்சிபி கிட்ட 50 ரன்ல, அதுவும் சேப்பாக்ல ஹோம்ல தோத்துட்டோம். அவங்க வந்து லாஸ்டா 2008ல தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 16 17 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு அதை ஏத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரீக் இஸ் மென்ட் டு கெட் டு இட்ஸ் எண்ட் பாயிண்ட் அட் அ ஸ்டேஜ். லைக் ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரீக்ன்றது முடிவுக்கு வந்துதான் ஆகணும். நீங்க வந்து இன்னும் எவ்வளவு வருஷம் தான் சென்னையில ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டு இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். சென்னையில சிஎஸ்கே வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்க வந்து தே கேம் அவுட் வித் பெட்டர் பிளான்ஸ், அவ்வளவுதான். அதுவும் ஸ்ட்ரீக் எண்ட் தான். 12 வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. ஆமா அதேதான். உங்களுக்கு ஆர்சிபி அன்னைக்கு பெட்டர் பிளான்ஸோட வந்தாங்க, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நம்மளோட பிளான்ஸ் பெட்டரா இருக்கு, நம்மளோட எக்ஸிக்யூட் பண்ணாங்க, வின் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதுதான் நம்ம இந்த இடத்து கொஞ்சம் இப்ப அனலைஸ் பண்ணுவோம். சோ இப்ப வழக்கம் போல டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இப்பவும் சொல்றேன் திரும்ப, பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான், டாஸ் வின் பண்ணி ஏன் பொக்லிங் போடுறீங்க, அதுவும் சேஃபாக்ல. போன மேட்சே உங்களுக்கு தெரியும் டியூ வரல அப்படின்னு சொல்லிட்டு. டியூ வரலன்னா அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். செகண்ட் பேட்டிங் மட்டும் பயங்கர 140ன்றதே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. டியூ வரலனா 140ன்றதே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிடும். அதுதான் சிஎஸ்கே அதனாலதான் அப்படி ஆடிட்டு இருக்காங்க. சேஃபா விக்கெட் விடாம ஆடுறாங்க. அது எல்லாம் எப்படி ஆயிடுதுன்னா, எந்த டார்கெட் கொடுத்தாலும் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. டியூ வரலனா சிஎஸ்கே இல்ல, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சேஃபாக்கல கஷ்டம் தான். ஏன் நம்ம போடாத சோக் ஹோல்டர்ஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பவுலிங் வச்சு சோக் ஹோல்ட் பண்ணிருக்கோம் நிறைய வாட்டி. ஏன் அந்த 2011 ஃபைனல்ஸ் ஆகட்டும், நம்ம தானே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவோம். முரளி விஜயும் இவர் மைக் ஹசி ஸ்டார்ட் பண்றதெல்லாம் அங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏன் கெயில் அவுட் ஆனாரு, ஏன்னா அப்ப உங்களுக்கு டியூ கிடையாது செகண்ட் இன்னிங்ஸ்ல. மேபி ட்ரை பண்ணலாமா அப்ப ஆர்சிபிக்கு இல்லாத அப்பவே இல்லாத ஃபயர் பவரா கெயில், ஏபிடி, கோலி, தில்ஷான், ஏகப்பட்ட ஃபயர் பவர். அதுதான் நீங்க சொல்ற பாயிண்ட் தான். இப்போ டாஸ் ஜெயிச்சு பேட்டிங், ருத்ராஜ் அதே மாதிரி டாஸ் வின் பண்ற ஸ்ட்ரீக்லயும் இருக்காரு. போன வாட்டி நிறைய டாஸ் தோத்துட்டே இருந்தாரு, இந்த வாட்டி டாஸ் வின் பண்ற ஸ்ட்ரீக்ல இருக்காரு. சோ நம்ம டெசிஷன் நம்ம கையில தான் இருக்கு. மேபி பேட்டிங் எடுத்தாங்கன்னா வின் பண்ணுவோமா, அட்லீஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஸ்பின் சோக் ஹோல்ட உள்ள எடுத்துட்டு வருவோமான்றத பாக்கணும். அதே மாதிரி கிரிக்கெட்ல நேச்சுரலான திங் தானே ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினீங்கன்னா பிட்ச் ஆல்ரெடி யூஸ்ட் பிட்ச் ஆயிடும். சோ செகண்ட் இன்னிங்ஸ்ல உங்களுக்கு இன்னும் பால் நின்னு தானே வரப்போகுது. டியூன்ற ஒரே ஃபேக்டர் தான். டியூ இல்லனா எந்த கிரவுண்டா இருந்தாலுமே கஷ்டம் தான்ல. அதுதான். சோ இப்போ இந்த கமிங் டு திஸ் மேட்ச், இப்போ ஆக்சுவலா ஃபில் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளிஸ்டரிங் ஒரு ஸ்டார்ட். அதாவது 32 ரன் 16 பால்ல, அதாவது ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் கலீல் அஹமத் ஒரு 3 பால் சூப்பரா போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் வாங்கி தேர்ட் மேன்ல ஒரு 4 போச்சு. தேர்ட் மேனுக்கு கல்லிக்கு நடுவுல ஒரு 4 போச்சு. விராட் கோலி கொஞ்சம் இன்னைக்கு ஃபயர் ஆகல. பட் அவரு சேப்பாக்ல அந்த நாக் அவர் கோலி தான் ஆடணும் ஆர்சிபிக்கு. எனக்கு நான் அதெல்லாம் பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேன். அண்ட் ஸ்கிரிப்ட்ல இல்லாத படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரா ஒரு கேமியோ ஆட்டு போனாரு. கேமியோ விளையாடிட்டு போனாரு. வந்தவங்க எல்லாம் அடிச்சாங்க, கோலி மட்டும் விக்கெட்டை ஹோல்ட் பண்ணாரு அந்த சைடு, அவ்வளவுதான்.
வந்த அதாவது வரணும் அத்தனை பேட்ஸ்மேனும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4 இல்ல 4 இல்ல 6 அடிச்சிட்டானுங்க. அதே மாதிரி அண்ட் அதான் அகைன் பட்டிதார் தோனியோட ஸ்டம்பிங் திரும்ப அந்த 0.12 செகண்ட்ஸ்ல ஸ்டம்பிங் பண்ணது. ஆக்சுவலா முன்னாடி மேட்ச்ல அந்த சூரியகுமார் யாதவ் பண்ணதால ஒரு கம்ப்ளீட்டா ஸ்கிரீஸுக்கு வெளியே போயிட்டாரு. பால் ம் வந்து ஸ்டம்ப் ரேஞ்ச்ல வந்தது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா பூசால்ட்டுக்கு போனது ஸ்டம்புக்கு வெளியே போச்சு. இவர் வந்து ம் கால ஏர்ல ஒரு 1 சென்டிமீட்டரோ ஹாஃப் ம் சென்டிமீட்டரோ தான் கேப் இருக்கும் ஏர்ல. கரெக்டா அங்க இருந்து ஸ்டம்ப் பண்ணாரு இது 0.12 அதுதான். செகண்ட்ஸ்ல. திஸ் வாஸ் அன் அமேசிங் ஸ்டம். இது ஒரு அமேசிங் ஸ்டம்பிங். இது கண்டிப்பா நம்ம இதுதான் சூப்பரா ம் சூப்பரா பண்ணாரு அமேசிங்கா. அண்ட் ரஜத் பட்டிதார் 3 கேட்ச், அதாவது எனக்கு 15 17 20 பால்ல 3 கேட்ச், அதாவது தொடர்ந்து 3 கேட்ச் விட்டாங்க. தீபக் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்டு கேட்ச் ஒண்ணு, அதாவது ஆமா லட்டு மாதிரி வந்து ஒரு கேட்ச் அது ஒண்ணு. அது அண்ட் ஒரு பிளேயர் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னும் போது அது அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு லக்குமே கொஞ்சம் வேணும் ஃபார்ம்ல இருக்கீங்கன்ற போது. எக்ஸாக்ட்லி அதுதான் எக்ஸாக்ட்லி நானுமே லைக் நம்ம ப்ரெடிக்ஷன்ல ரஜத் பட்டிதார் கீயா இருப்பாரு. அவர் அடிக்கிற ஸ்கோர் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாருமே மேக்ஸிமம் ப்ரெடிக்ட் அடிக்கிறாரோ பண்ணாங்க ரஜத். அது வந்து ஆர்சிபிக்கு போனஸ் தான் சொன்னோம். ஆனா அவரு தான் மேன் ஆஃப் த மேட்ச் யா யா வாங்குவாருன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா அவங்க சொன்னதை செஞ்சாங்க. நாங்க வந்து எங்ககிட்ட ஜடேஜா, அஸ்வின், நூர் அஹமட் இருக்காங்க. எங்ககிட்ட ரஜத் பட்டிதார் இருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ரஜத் அவங்க அதை பட்டிதார். செஞ்சுட்டு போனாங்க. 3 பட் ஸ்பின்னர். இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நீங்க நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அது மாதிரி ரஜத் பட்டிதார் வச்சு அவங்க கம்ப்ளீட்டா அவுட் பிளே பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அதை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குற அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த T20 கிரிக்கெட்டிங் வரும்போது உங்களுக்கு எப்பவுமே அந்த கீ மேட்சப்ஸ், அதாவது ஒரு இந்த பவுலருக்கு இந்த பேட்ஸ்மேன் வந்து ஃபுல் ஃபார்ம் புரியுது இந்த புரியுது. வாட்டி ரஜத் பட்டிதார் வந்து 6 அடிச்சுக்கு 3 இன்னிங்ஸ்ல 2 வாட்டி அவுட். ஆ ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 88. ம் ஆனா 6 அஸ்வின் ரஜத் பட்டிதாருக்கு ஒரு பால் பவுல் பண்ணல. அதே மாதிரி விராட், எஸ் எஸ் அப்கோர்ஸ் ஆமா, இல்ல 6 அஸ்வின் 2 ஓவர் தான். இல்ல இந்த மேட்ச்ல பவுல் பண்ணலன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுக்கு ஓகே ஓகே இந்த ஓகே. மேட்ச்ல பவுல் பண்ணல. அதான் நீங்க கரெக்ட் கரெக்ட். நீங்க ஸ்டார்ட் சொல்லிட்டு ஆர்எஸ் இது வரைக்கும் பவுலே பண்ணலன்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன எப்ப அதாவது எப்படி சாரி ஸ்டார்ட்? சாரி இந்த மேட்ச்ல பவுல் ஓகே பண்ணலன்னு ஓகே சாரி சொன்னேன். சாரி இந்த அதான் மேட்ச்ல அதான் பவுல் அதுதான் பார்த்தேன். பண்ணல. ஆமா ஆமா ஆமா. அண்ட் அதே மாதிரிதான் பட் விராட் அதுதான் கோலி அவங்க வர்சஸ் ரவீந்திர நீங்க ஜடேஜா, சொல்லுங்க விராட் சொல்லுங்க. கோலி. ம் அதான் ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் விராட் கோலி. ம் ஆஹ் 4 இன்னிங்ஸ்ல 3 அவுட்டுங்க. 4 இன்னிங்ஸ்ல ம் 3 அவுட். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 108. ஆனா ம் ஒரு பால் கூட பவுல் பண்ணல. ஒரு 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 பால் கூட போடல ரவீந்திர ஜடேஜா, போடல. விராட் கோலிக்கு இந்த மேட்ச்ல. ஆனா நீங்க ஸோ பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் பால் கேக்வாட் ஒருவேளை இந்த கீ மேட்சஸ் பார்த்து அவர் பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணல அப்படின்றதுதான் வந்து நான் ஆமா அது என்னோட இருக்கு. கொஸ்டின் நான் கீழே. என்ன சொல்லுவேன் லைக் அதுதான் அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவரே ஷார்ட்டா போட்டார். நிறைய பால் ஷார்ட்டா போட்டாரு. கொஞ்சம் ஸ்பீடா வர போடுறாரு. அதனால மேபி ஓகே அஸ்வின் நம்ம கொடுக்க வேணாம். அஸ்வினையே பட்டியல் அடிச்சிட்டாருன்னா மேபி நமக்கு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு கிடையாதுன்றதுனால பட் அப்படி பதுக்கி வச்சு லாஸ்ட்ல கொடுத்தாலும் பரவாயில்ல. அதுவும் கொடுக்கல ஸ்டில் ருத்ராஜ். இருந்தாலும் ஒரு ஹார்டஸ் ஃபார் கார்சஸ் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். அதான் ஆமா T20 கிரிக்கெட். அதுதான் அது எடுத்திருக்கணும். லைக் அதான் அவர் எடுக்காததுக்கு மேபி இது ரீசனா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து லிவிங்ஸ்டன் ஒரு 10 ரன், நூர் அஹமது சமபால் கண்ணை மூட்டு சுத்தி அவுட் ஆனாரு. ம் ஜிதேஷ் சர்மா வந்தோடனே ஒரு 4 ஒரு 6 அடிச்சுட்டு வரும், ஒரு 12 ரன், ஒரு அதாவது அங்கங்க சின்ன சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. ம் கடைசியா வந்து டிம் டேவிட் அச்சனம் பாரியா எப்பா பழைய டீம் டேவிட் மும்பை இந்தியன்ஸ் செமையா என்ன மாதிரி டீம் டேவிட் வேணும்னு நினைச்சாங்களோ அந்த டீம் டேவிட் இப்ப இங்க வந்து ஆர்சிபிக்கு சென்னைக்கு அகைன்ஸ்டா ஆர்சிபி சேப்பாப்ல ஆடிட்டு பண்ணிட்டு இருக்காரு. போயிருக்காரு. ம் கரெக்ட் கரெக்ட். அண்ட் இவங்க சிஎஸ்கேவோட பவுலிங் பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நூர் அகமது தான். நூர் அகமது அண்ட் மட்டிஷா பத்திரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ம் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த 19வது ஓவர் சூப்பரா போட்டாரு. ஒரு ம் ரெண்டு விக்கெட், ஐ திங்க் ஒரு ரன் 2 விக்கெட் நினைக்கிறேன். அதுவும் ம் 2 ம் முக்கிய விக்கெட். பத்திரார், அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா, ம் 2 முக்கியமான விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது அவர் தாங்க தனியா தெரிஞ்சாரு. அண்ட் ஆமா அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணல. ஜடேஜாவுக்கும் ஸ்பெல் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ம் ஸோ பட் அந்த ஸ்பின்னர்ஸ்னால இன்னும் அவருக்கு ட்ரஸ்ட் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ கமிங் டு சிஎஸ்கேவோட பேட்டிங் பேக் இன் ரிப்ளை எல்லாரும் சிஎஸ்கே இன்டென்ட் மேல இவ்வளவு ஹோப்லெஸ்ஸா போனது காரணமே அந்த ஒரு இன்னிங்ஸ் தான். ம் திரிபாதி. ஆக்சுவலா இவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு பயங்கர இது, திரிபாத்தியை ஏன் ஓப்பனிங் ஆடுறீங்க அப்படின்னு. பட் ஆனா ஓப்பனிங் ஆடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதாவது என்னன்னா அந்த 2017ல புனே சூப்பர் ஜெயிச்சுட்டு அப்போ பிளெமிங்ஸ் தான் அப்பயும் ரைசிங் பண்ண கோச்சா சூப்பர் இருந்தாரு. ஜெயின்ஸுக்கு. ஆமா ஃபிளமிங் கோச் ஆமா எம்எஸ் தோனி ஆமா. செட்டப்ல இருந்தாரு. இதே பிளெமிங்ஸ் இதே தோனி செட்டப் இருந்தாரு, தான். ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன். ம் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்.
அப்ப என்ன 16ல பண்ணாங்கன்னா தோனி அந்த கேப்டனா இருந்தாரு. டிசிஷன்ல பட் அதான் பார்த்துட்டு 17ல ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன். ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டன் பண்ணிட்டாங்க. பட் அப்போ வந்து என்ன, ஸ்மித்தும் பிளெமிங்ஸும் வந்து டிசைட் ஒரு டொமஸ்டிக் ரெக்கார்ட்லாம் பார்த்து சரி ஒரு ஓப்பனிங் இறக்கி விடலாம்னு சொல்லிட்டு அந்த சீசன் டிசைட் பண்ணாங்க. அந்த சீசன் வாஸ் வெரி ஹியூஜ் சக்சஸ். அந்த சீசன் வந்து அவரும் பாத்தீங்கன்னா உனாட் சூப்பரா கட்டும் தான் அந்த அடிச்சாரு. சீசனோட வந்து ஷைன் அவுட்ஸா இருந்தாங்க. ம். ஷைனிங் பிளேயர்ஸ் அவரும் ம். உணர்ந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க அஃப்கோர்ஸ். பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது ஆஃப் இல்ல சீசனா உங்களுக்கு தான் நீங்க இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, அவருக்கு உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா. வந்து ரஹானே ஓப்பனர். இன்னொரு பார்ட்னர் வந்து ரஹானே. கேம் வந்து நீங்க பூனேல தான் ஆமா, ஹோம் கேம்ஸ் ஆடுனீங்க. லாஸ்ட்டா கரெக்ட் வந்து கரெக்ட். வைசாக் வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 2017ல மட்டும் லாஸ்ட்டா வைசாக் வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். செகண்ட் லெக். வைசாக் வரல எல்லாமே பூனே தான். இல்ல ஏதோ ஒரு சீசன் அந்த மாதிரி ஆகும் எனக்கு. லைக் அது ஏதோ 2016. 16ல ஆமா, ஆமா. ஓகே. அதுதான் அதான். ஸோ ஏதோ ஒண்ணு. அதான். அது அது ஸோ ஏதோ ஒண்ணு. பூனே தான் ஹோம் கிரவுண்டா இருக்கு. அங்க ஆடுன ட்ரிப் பாத்தி அங்க கூட வந்து ரஹானே இருந்தாரு. அங்க டோட்டல் செட்டப்பே வேற. அதே பட் இங்க ஃபாலோ அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா, இல்ல நான் சொல்றது வந்து அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு 2 சீசன் விளையாடினாரு, கேகேஆருக்கு ஒரு 2 சீசன் விளையாடினா, அதுக்கப்புறமா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்தாரு. அது ரொம்ப ஆஃப் சீசனா தான் இருந்திருக்கு அவருக்கு. ம். பெருசா ஒன்றும், அதாவது ஒரு ஒரு சீசனுக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 200 ஒரு 180 200 ரன்ஸ் அவ்வளவுதான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ம். ஸோ படவே மாட்டேங்குது. ஒரு பட் பாயிண்ட் அந்த அவரு எஸ்ஆர்ஹெச்ல வந்து எமர்ஜ் பாத்தீங்கன்னா ஆகும்போது இந்தியன் டீம் ஓப்பனிங் வரைக்கும் ஆடியே ரொம்ப அவருக்கு நாள் ஆச்சுல. ஓப்பனிங்ஸ் வந்துச்சு. லைக் கடைசியா ஓப்பனிங் ஆனதே ஒரு 2017. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் மிடில் வந்தவங்க தான் விளையாடுனாரு அவரு. இல்ல நான் வந்து இந்த ஆஃபர் ஓப்பனிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்றேன். இந்தியன் டீம் வரைக்குமே ஓ. வந்துச்சு. எஸ்ஆர்ஹெச்ல லைக் இருந்தபோது. பட் ஸ்டில் அகைன் அவருக்கு ஒரு ஆஃப் லேட் வந்து ஃபார்ம்ல இல்ல. அவரும் அதே தான் தீபக் ஹூடாக்கும். லக்னோ போனாரு. அவருமே வந்து அதான் ஆஃப் லேட் ஃபார்ம்ல இல்ல. அவங்க 2 பேரை வச்சுட்டு ரோல் கிளாரிட்டி கொடுத்தா இப்ப நம்ம எல்லாம் சொல்லலாம் வாட்சன், ராய்டு எத்தனை பிளேயர் வந்தாங்க, உத்தப்பா, ரஹானே எல்லாருக்குமே ஏன் ஃபார்ம்ல ஷைன் இல்லாதவங்க ஆனாங்கன்னா ரோல் ஃபார்முக்கு கிளாரிட்டி வந்தாங்க. கொடுத்தாங்க. இவங்க 2 பேருக்கு ரோல் கிளாரிட்டியே எஸ் எஸ். கொடுக்கலையோ அப்படின்றது ஒரு கேள்வி இங்க ரைஸ் ஆகுது. பட் அப்பா கேப்டனா இருந்தது வந்து எம்எஸ் தோனி. அவர் வந்து ம். ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுவார் உங்களோட ரோல் இதுதான். அதாவது வாட்சன் வந்து ஸ்டில் நமக்கே இப்ப தெரியும் தோனி ஒரு செட்டப்ல சுத்தமான தானே இருக்காரு. ஆல்ரவுண்டர். ஃபிளமிங்கும் இருக்காருல்ல. இல்ல இல்ல பட் ம். ஸ்டில் கேப்டன் வந்து ருத்துராஜ் தானே. ஆமா. அதுதான் அதுதான் ஒரே டிசிஷன் டிஃபரன்ஸ். எடுக்கிறதுனா அவரு 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 தான் டிசிஷன் எடுக்கணும், ருத்துராஜ் தான். பிகாஸ் ம். தோனி ரொம்ப இன்வால்வ் பண்ண முடியாது. கேப்டன் ஒன்ஸ் நான் வந்து கேப்டன்சி ரிசைன் பண்ணிட்டா, அதாவது அவரு ரொம்ப இன்வால்வ் பண்ண ஆமா. முடியாது டிசிஷன் அதுதான் மேக்கிங்ல. கரெக்ட்டுமே. ஏன்னா நீங்க திடீர்னு இப்ப நாளைக்கு அடுத்த சீசன் தோனி இல்லன்னா ருத்துராஜ் தான் லீட் பண்ணணும். அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் அதுதான் இந்தியன் டீமுக்கும் பண்ணாரு தோனி விராட் கோலி கிட்ட கேப்டன்சி குடுத்துட்டு. சோ கரெக்ட் அது நம்ம கரெக்ட் தோனி கரெக்ட். இன்வால்வ் பண்ணாதது வந்து கரெக்ட்டான விஷயம் தான். அதுதான் ஆமா. ருத்துராஜ் தான் மேபி ராங் டிசிஷன்ஸ், ராங் கால்ஸ் எடுக்கிறாரான்றது பார்க்கணும். அதே மாதிரி ஃபீல்டிங் ஆர்சிபி கரெக்ட் மேட்ச்ல கரெக்ட். ஃபீல்டிங் மெயினா நம்ம அடி வாங்கினது அங்கதான். மோசம் ஆயிட்டு இருக்கு. அதாவது இயர் பை இயர் பத்தி இப்ப சொல்லிதான் ஆகணும். சிஎஸ்டி கொஞ்சம் ஃபீல்டிங்ல லேக் பண்ணிட்டு இருக்காங்களோன்ற ஒரு ஆனா இது காட்டுது. திரும்ப அகைன் நேத்து கேம் நல்லா இருந்துச்சு. நேத்து நிறைய நல்ல கேட்சஸ் எடுத்தாங்க. டஃப்பான கேட்சஸே எடுத்தாங்க. ஃபீல்டிங்குமே நேத்து எதுவும் யா ஓவர் யா டர்ன் யா. மட்டும் அந்த ஒரு கேட்ச் விட்டாரு. ஆமா ஆனா ஆமா. அதுவுமே ரொம்ப ஹைட்டா போயிடுச்சு. உங்களுக்கு அந்த லைட்ல மேபி மறைச்சிருச்சா? ஏன்னா சுத்தமா ஒரு இங்கிலீஷ் இருக்கலாம் பிளேயர் இருக்கலாம். அவரு. ஆமா கையை சும்மா ஃபிங்கர் டிப்ஸ்ல பட்டு போகுது அது. அதுதான். சோ ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு மேட்ச் மட்டும் பண்ணக்கூடாது. எல்லா மேட்ச் ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா அதுவே அவங்களுக்கு நிறைய ரன்ஸ் கம்மி பண்ணும். அட்லீஸ்ட் சேஸ் பண்றாங்களோ இல்ல டிஃபெண்ட் Exactly, பண்றாங்களோ. exactly. சோ அந்த அந்த ஆனா கேம் இங்க கமிங் பேட்டிங் டு திஸ் விடுங்க ப்ரோ. மேட்ச் ப்ரோ, பேட்டிங் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல வேற. பேட்டிங் ஆனா பேசுறதுக்கு அதான் நான் அதான் நானே சொல்ல வந்தேன். பேசுறதுக்கு ம். ஒண்ணுமே இல்ல. லிட்டரலி சும்மா தோனி ஆர்சிபி என்ட்ரி கடைசியில வந்து குணால் பாண்டியா அடிச்சாரு. அது என்ன மேட்ச் தோத்ததுக்கு அது அப்புறம் தோனி தோனின்னு கத்திட்டு இருந்தா என்ன பாயிண்ட்? அதுதான். கரெக்ட். பட் இங்கதான் நீங்க சொன்னீங்களே ஒரு பாயிண்ட். ஆ. இப்ப தோனி பாக்குறதுக்காக மட்டும் ஒரு சில ம். கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கதான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு வந்து இப்ப எத்தனையோ பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. மேத்யூ ஏடனு, மைக் ரிஷி, லிஸ்ட் பெருசா போகும். இவரு முரளி விஜய், ம். சுரேஷ் ரெய்னா, மெக்கலம், டுவைன் ஸ்மித் இந்த மாதிரி. டுவைன் பிராவோ, முன்னெல்லாம் வந்து ஃபாஃப் டு பாத்தீங்கன்னா பிளஸி, ஒரு வாட்சனு. சேஃபாக் தெரியும். அதுதான் ம். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம பொதுவா நம்ம சென்னை இது கிரௌட வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஒரு பயங்கரமான ஒரு நாலேஜபிள் கிரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நல்லா பண்ணாலும் சூப்பரா அப்ரிஷியேட் இல்ல பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ. ஓகே. இல்ல இல்ல. நீங்க அது ஸோ கம்ப்ளீட்டா அது இப்பவுமே நம்ம நாலேஜபிள் கிரவுட் தான். இப்பவுமே நான் நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இல்ல 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 போன வாட்டி இல்லன்னு சொல்ல, பண்ணதுக்கு. டினை பண்ணல. ம். 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 எஸ் எஸ் அந்த இதை நான் சொல்லல. பட் முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டீமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு யார் அடிச்சாலுமே வந்து ரசிச்சு பார்க்க அப்ரிஷியேட் வருவாங்க. பண்றது. மைக் ஆப்போனன்ட் நல்லா லெஸ்லி, முரளி பண்ணாலுமே விஜயோட அப்ரிஷியேட் அந்த பண்றது. ஓப்பனிங், ம். எஸ் சுரேஷ் ரெய்னாவோட அந்த லாப்டர் கவர் ஷாட் அந்த மாதிரிலாம் அவரோட பேட்டிங்கை பார்த்து என்ஜாய் பண்றது. அண்ட் டுவைன் ப்ரோ விக்கெட் எடுத்தா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆபி மார்க்கல் சிக்ஸ் டுவைன் அந்த பிராவோ சிக்ஸ் கேட்சஸ் ஒன் அடிக்கிறது அண்ட் அந்த கேட்சஸ் விக்கெட் நிறைய எடுக்க. எடுப்பாரு ஒரு பாயிண்ட்ல யா 2015லலாம்.
பிராவோ. ஆமா ஆமா டொயின் பிராவோ அந்த சாம்பியன் டான்ஸ் ஆடுறது டான்ஸ் அதெல்லாம் எல்லாமே என்ஜாய் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு எனக்கு இருந்தாங்க. யா ஆனா ஆனா இப்ப முக்காவாசி பேர் யாரை கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே எனக்கு தோனி பாக்குறதுக்கு தான் வரேன், தோனி பாக்குறதுக்கு தான் வரேன், தோனி இல்ல ப்ரோ, பேட்டிங் சி வந்தா அது போதும் ஒரு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல ஓகே மாறிடுச்சோ, புரியுது. டேஸ்ட் மாறிடுச்சோ அப்படின்றதுதான் வந்து. இல்ல அது நீங்க சொல்றது புரியுது, அந்த மாதிரி பண்றது தப்பு தான். பட் நான் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன், ஒருத்தரும் இப்போ டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளவு சேப்பாக்ல போய் மேட்ச் பாக்குறது ஒண்ணு இல்ல. நம்ம 2 பேரையும் எடுத்துக்கோங்களேன், நம்மளும் ஒரு மேட்சா சாமிக்கு விட்டுட்டு வரோம், போனோம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா டிக்கெட் கிடைக்கல, நம்ம அங்க போன ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணுவோம், ஓகே மேட்ச் வின் பண்றது தான் எண்ட் ஆஃப் த டே முக்கியம். பட் ஸ்டில் எல்லாம் கரெக்ட். தோனின்ற ஒரு இப்போ ஒருத்தர் எல்லாம் நிறைய பேர் பார்க்கவே வர மாட்டாங்க ஸ்டேடியம், அது தப்பு தான் இல்லன்னு சொல்ல. பட் ஆமா அப்படி இருக்கிறவங்க உள்ள வந்தாலும் தோனி தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, இது வந்து ஆப்வியஸ் தானே. மேபி ஆமா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் எக்ஸாக்ட்லி. இதுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி விட்டு நீங்க வந்து மத்த பிளேயர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஜடேஜா பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஜடேஜா அவர் ஆனா அதுதான் அவர் பவுலிங் போட்டாலும் அதே கிரௌட் செலிப்ரேட் பண்ண தான் போறாங்க. அதே மாதிரி இந்த நாலேஜபிள் கிரௌட் சொன்னீங்க. ஆர்சிபி ஃபேன்சிங் வரும்போது நீங்க என்னதான் இருந்தாலும் எங்களோட கெஸ்ட்ஸ், நாங்க உங்களை வந்து எதுவும் பண்ண மாட்டோம், லாஸ்ட் டைம் நீங்க தான் பண்ணீங்க, அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ற அதை பத்தி பேச வரும்ல, ரொம்ப டார்க்கான விஷயம் அது, அபியூஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க லேடிஸ, அதை விடுங்க. அந்த மாதிரிலாம் லைக் ஏதாவது நீங்க வந்து பார்க்கலாம், நீங்க ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்து பார்க்கலாம், நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் தான் சொன்னாங்க. அதே கிரௌட் நாலேஜபிளா தான் இருக்காங்க. தென் இந்த திலக் வர்மா கேம் சொன்னேன், அந்த இங்கிலாந்து கூட அவர் வின் பண்ணி கொடுத்தாருல, அதுலயுமே அப்படிதான். ஒரு பாயிண்ட்ல கேம் வந்து இங்கிலாந்து மொமெண்டம் இங்கிலாந்து கிட்ட இருந்துச்சு, திலக் வர்மா அடிக்கலனா இங்கிலாந்து வின் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு வந்து கிளாப் பண்ணாங்க. சிஎஸ் நாலேஜபிள் அந்த அந்த என்னன்னா இன்னுமே நாலேஜபிள் கிரௌட் தான், அது என்னைக்குமே அந்த விஷயம் மாற போறது இல்ல. பட் தோனின்னு ஒருத்தர் வந்தா மட்டும் மேபி கொஞ்சம் ஓவரா எக்ஸைட் ஆயிடுறாங்களா, நம்ம என்ன கிரௌடு, நம்மளோட வேலை என்னன்றத மறந்துடுறாங்களா அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. மத்தபடி நம்ம அதுக்கு நாலேஜபிள் கிரௌட் இல்லைன்னா சொல்லிட முடியாது, டோட்டலா டினை பண்ணக்கூடாது. இல்ல இல்ல அதுல எப்படின்னா அதை நான் இல்ல நாலேஜபிள் கிரௌட் இல்லைன்னு சொல்ல வரல, பட் டேஸ்ட் அதாவது சுவை மாறிடுச்சா அப்படின்னு சொல்ல வரேன். முன்னாடி எல்லாம் வந்து ஒரு டீமா வந்து ரசிச்சு பாக்குறது, இப்ப மட்டும் வெறும் இல்ல இப்பவுமே நான் என்ன சொல்றேன், வின் பண்ணா நீங்க தோனி செலிப்ரேட் பண்ணலாம், ஒரு ஸ்டம்பிங் ஆகட்டும், ஒரு 2 6 அடிச்சு நேத்து கேமே வின் பண்ணிருந்தானா செலிப்ரேட் பண்ணலாம். தோத்து போன கேமுக்கு அப்புறம் கூட நீங்க சும்மா குருணால் பாண்டியா வந்து அவர் தான் 2 6 சும்மா அடிக்கிறாரு, அதுவும் அவர் பொறுமையா 2 டொக்கு வச்சு 2 6 அடிக்கிறாரு. அதுக்கு நீங்க அதுக்கப்புறம் தோத்ததுக்கு அப்புறம் இல்ல நாங்க தோனியை பார்த்தோம், தோனி 2 6 ஹைட்டா அடிச்சாரு, நல்லா இருந்துச்சுலாம் சொன்னா அதெல்லாம் தப்பு தான். அதுதான் நானும் அதான் இப்ப நெயில் பண்ணேன். அதுதான் ப்ரோ. சரி விடுங்க, அதெல்லாம் ஆஃப் டாபிக் தான், அது அவங்க பண்றது. நான் அது இதையுமே சொல்லிட்டேனே, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இது வந்து ஒரு இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து கான்ட்ரோவர்சியா கூட பிரேக் ஆகும். இருங்க ப்ரோ நான் சொல்லிடுறேன். இல்ல ஏன்னா ஆன் த ஃபீல்ட் அண்ட் ஆஃப் த ஃபீல்ட் ரெண்டுமே தோனியை வச்சு தான் சிஎஸ்கே விளையாடுறாங்களா அப்படின்னு தோணுது. டிக்கெட் ரேட்ஸ் நீங்க பாக்குறீங்க, இந்த பிளாக்ல எவ்வளவு டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சிஎஸ்கே வந்து எதுவும் இது மேனேஜ்மெண்ட் அதுக்கு எதுவும் ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. தோனிக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவர் எதுவும் தனியா பண்ண முடியாது, பட் ஸ்டில் அவர் ஏதாவது ரெக்கமெண்ட் ஆச்சு பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இதை பத்தி பேசிருக்கலாம். தலையிட வேணாம் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவருனால தானே இவ்வளவு பிரச்சனை ஆகுது. அவர் தலையிட வேணா நினைச்சாலும் இந்த விஷயத்துல அவர் அட்லீஸ்ட் ஏதாச்சும் மேனேஜ் அவர் இன்டைரக்டா பண்ணிருக்கலாம், ஏதாச்சும் டைரக்டா நம்ம பண்ண முடியாதுதான். எந்த பிளேயரா இருந்தா அவங்களுக்கும் லைக் ஸ்டார் வேல்யூ எல்லாம் இருக்கு. சோ தென் அதே மாதிரி ஆஃப் த ஃபீல்ட் இது நடந்துட்டு இருக்கு, மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆன் த ஃபீல்டு பாத்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு மேலே. நான் என்ன சொல்றேன், தோனி எல்லாம் கீப்பிங் ஓகே, இப்ப நம்ம இப்பதான் பேசணும் கீப்பிங், அவர் இந்த வயசுலயுமே அவரு பழையபடி சின்ன வயசு ஆயிட்டே தான் வர்றாரு, அவர் வயசாற மாதிரி தெரியல. கேப்டன்சி அதே மாதிரி இப்போ 23 எல்லாம் பாத்தீங்கன்னா 21 நீங்க எடுத்துக்கோங்களேன், 21 23 எடுத்தீங்கன்னா கேப்டன்சி மட்டுமே இருந்த லைக் கேப்டன்சி அண்ட் பேட்டிங் மேபி சும்மா ஒரு 2-3 கிளிம்ஸ்க்காக இருந்தாரு மெயின். ஆமா கேப்டன்சி அண்ட் கீப்பிங் அதுக்காக தான் இருந்தாரு. இப்போ வந்து அந்த கேப்டன்சியும் கிடையாது, அப்போ வெறும் கீப்பிங் மட்டும் எதுக்கு, நம்ம அது கான்வே போட்டு போயில வன்ஷ் பேடி அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கீப்பிங் பண்றாரு, அது ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேட்டிங் கேப்டன்சி அவர் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ருத்துராஜ்க்கு எதே சொன்ன அந்த ஸ்மூத் டிரான்சிஷன்ன்ற ஒரு விஷயம் சொன்னேன், ருத்துராஜ் கேக்வாட் கிட்ட கொடுத்தாதான் நீங்க இப்பயே நீங்க எல்லா டிசிஷன் நீங்களே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ண, தோனி அஸ் விக்கெட் கீப்பரா எல்பிடபிள்யூலாம் நீங்க அது எந்த விக்கெட் கீப்பர் இருந்தாலும் அவங்க தான் சொல்லணும் ரிவ்யூ எடுக்கலாமா வேணாமா, ஏன்னா அவங்களுக்கு தான் கிளியர் வியூ இருக்கும் கிரவுண்ட்லயே, அவங்களுக்கு அம்பையருக்கும் அவங்களுக்கு தான், அம்பையருக்கு அடுத்து பவுலர் அண்ட் தென் விக்கெட் கீப்பருக்கு தான் உங்களுக்கு வந்து கிளியர் வியூஸ் இருக்கும். எல்பிடபிள்யூ பவுலர்ஸ் கூட விக்கெட் வேணுன்றதுக்காக ஒரு சில எக்ஸைட் ஆயிட்டு ரிவ்யூ எடுக்க சொல்லலாம், பட் கீப்பர் அப்படி கிடையாது, டீமுக்காக யோசிப்பாங்க. சோ அதுக்காக அதெல்லாம் கீப்பர் பண்ணிடுவாங்க. கேப்டன்சில தலையிடாம இருக்கிறது நல்லது. அதனாலதான் ருத்ராஜ் கேக்வாடுக்கு வந்து அதுக்கப்புறம் தோனி இல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துருவாரு. பேட்டிங் நான் என்ன சொல்றேன், இந்த 2 விஷயம் ஆல்ரெடி இருக்கு, இதுக்கே போதும் தான் சொல்றேன். பேட்டிங் வந்து அவர் 8th டவுன் எப்பயே வராரு. நான் என்ன கேக்குறேன், அந்த 7 பேர் ஆடாததையா தோனி வந்து ஆடுவார் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இன்னுமா தோனி உங்களுக்கு வந்து அடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேக்குறேன். ரோல் தெரிஞ்சு போச்சு. அப்ப மேல இருக்க பேட்டர்ஸ் 7 பேட்டர்ஸ் 8 பேட்டர்ஸ் நீங்க மத்த விஷயத்துல சொல்றோம், சிஎஸ்கே பேட்டிங் டெப்தா இருக்கு, டெப்த் நல்லா இருக்கு. இந்த 2018ல இருந்தே ஷர்துல் தாக்கூர் வரைக்கும் பேட்டிங் இருக்கு, 21 ஆகட்டும்.
தோனியை மட்டுமே நம்பி இருக்க கூடாது பேட்டிங் அப்படின்னு தான் ம் சொல்ல வரீங்க. கரெக்ட். தோனி வந்தா அவரால முடிஞ்சா அவர் அடிப்பாரு. நேத்து கேமே அப்படிதான். நேத்து கேம் அவரே கொஞ்சம் அது அந்த விஷயத்துல எல்லாருமே ஆர்சிபி கேம்ல எல்லாம் கரெக்ட். ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. அஸ்வின் அடிச்சுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. பட் நேத்து கேம் நீங்க பாத்தீங்கன்னா, அஸ்வினுக்கு அடுத்து வந்தாரு. ஆமா. நேத்து முன்னாடியே வந்தாரு. ஓவர் டர்னுக்குலாம் முன்னாடியே கூட வந்தாரு. ஜடேஜா இருந்தாரு. உங்களுக்கு அடுத்து கரெக்ட். உடனே வந்துட்டாரு தோனி உள்ளன்னும் போது. ஸோ அது மேபி அவருமே இந்த 2021 மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குவாலிஃபயர்ல டெல்லிக்கு அகைன்ஸ்டா ஜடேஜா தான் வர வேண்டியது. ஆமா ஜடேஜாவோட பிரைம் சீசன் அது. ஆனா தோனி வருவாரு. தோனி வந்து அடிச்சு கொடுப்பாரு. ஆமா தோனி வந்தாரு. ஆவேஷ் கானு, டாம் கரன் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அது சொன்னாரு நான் இந்த சீசன் பேட்ல பெருசா எதுவும் கரெக்ட். பண்ணல. இது வந்து இன்னைக்கு எனக்கான டேன்னு தோணுச்சு. ஃபிளமிங்கோ தான் சொன்னாரு. தோனிக்கு தோணுச்சு. அவரு நான் இன்னைக்கு முடிக்கணும்னு போனாரு, முடிச்சு வந்தாரு. அந்த மாதிரி நேத்து மேபி அவன் நினைச்சிருக்கலாம் அவரு. ஆனா அது கரெக்ட். அன்பார்ச்சுனேட்லி ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி வரல. நடக்கல. சோ அதுதான். புரியுது. அப்படியே நம்ம பட் நெக்ஸ்ட் கேம் வந்துடலாம் ப்ரோ. இன்னொன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு இடையில எனக்கு புரியுது. இல்ல நம்ம ஓகே ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் வந்து பெருசா கவர் பண்ண வேணாம். அது தெரிஞ்ச ஆமா. இதுதான். ஆ பட் ஸ்டில் எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. பட் ஸ்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்ப நான் ஒண்ணு டிஸ்கஸ் பண்ண போறேன். அதாவது என்னன்னா, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது இந்த டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அனிருத்தா ஸ்ரீகாந்த் அவர் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்று மெயில் பண்ணாரு. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை சூப்பர் சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு உங்களை கேண்டிடேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஹார்சஸ் பர்போசஸ் திலீப் துகா அந்த மாதிரி எடுத்து பெருசா சான்ஸ் கொடுத்து சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் வந்து இல்ல ப்ரோ அதான் இல்ல இது ஆக்சுவலா கவர் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். இதெல்லாம் கட்லாம் பண்ண மாட்டேன் இருக்கட்டும். அதுதான் இல்ல நீங்க சொல்றது புரியுது. நான் என்ன சொல்றேன், அவங்க அப்படி சான்ஸ் எடுத்து கொடுக்கறதா இருந்தா நீங்க நான் இந்தியன் டீமோட ஃபியூச்சருக்கு யோசிச்சீங்கன்னா முதல்ல ருத்துராஜ் கைக்கோட எடுக்க சொல்லுங்க ப்ரோ. நான் ஓப்பனா தான் சொல்ல. இது வந்து லைக் லாஜிக் எல்லாம் இல்ல. ருத்துராஜ் கைக்கோட சிஎஸ்கே டேலண்ட் தான். இந்தியன் டீம் விடுங்க, நம்ம ஜஸ்ட் அந்த ஃபேண்டசி பேசிஸ் பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா நாராயண் ஜெகதீசனோட கரியர்லாம் சிஎஸ்கே இருந்து தான் முடிஞ்சுதா புரியுது. அதே மாதிரி த்ரூ ஷோரேன்னு ஒருத்தனை எடுத்தோம். ஐயா லைக் நிறைய பேர் எடுத்துட்டு பட் சிஎஸ்கேயோட டெம்ப்ளேட் அதுதான் போகுது. நிதிஷ் ரெட்டி எஸ்ஆர்எஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் அனிகேத் வர்மான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. விக்னேஷ் புத்தூர்ன்ற ஒருத்தர் மும்பை இந்தியன்ஸ்ல வந்திருக்காரு. திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸ். நம்ம பண்றதெல்லாம் நான் இப்ப பாருங்க நமக்கு இந்த சீசன் உடனே அவுட்கம் வராது. இப்ப பாருங்க இப்ப நீங்க அதான் நானுமே ஒரு ஸ்டாட் ஒன்னு பார்த்தேன். மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்க்கு நியூ பால் பவுலர்ஸ் பாருங்க நீங்க. சிமர்ஜித் சிங் யாரு எஸ்ஆர்எஸ் ஓட நியூ பால் பவுலர். ஆமா நான் அதுமே அதான் சொன்னேன். ஆண்ட்ரே சித்தார்த் மேபி நீங்க இந்த ஒரு தீபக் ஹூடா ட்ரிபாத்தி இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பேட்ஸ்மேன் எடுத்து ஷைக் ரஷீத் இருக்காரு. 2-3 வருஷமா டீம் செட்டப்ல இருக்காரு ஷைக் ரஷீத். அவருக்கெல்லாம் கொடுக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸோட நியூ பால் பவுலர்ஸ் எடுத்து பாருங்க. ஏன் நம்ம பங்காளி மும்பை இந்தியன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. போல்ட் ஒரு சைடுனா தீபக் சார் யாரு. அதே மாதிரி சிமர்ஜித் சிங் யாரு எஸ்ஆர்எஸ்ல. அதே மாதிரி ஷர்துல் தாக்கூர் எடுத்துக்கோங்களேன் லக்னோல. அந்த மாதிரி தீக்ஷனா எடுத்துக்கோங்க ராஜஸ்தான்ல. அந்த மாதிரி நம்ம துஷார் தேஷ்பாண்டே ராஜஸ்தானுக்கு மறுபடியும். சோ இதெல்லாம் வந்து துஷார் தேஷ்பாண்டே டெல்லியில இருந்தவர் தான். பட் ஸ்டில் நம்ம தானே எடுத்து அவர் அதுவும் ஃபுல் 2023 சீசன்ல ஃபுல்லா பேக் பண்ணி 24ல அவர் ஒரு பெரிய பிளேயரா வந்தாரு. சிஎஸ்கே தான். ஓகே அந்த பெருமை கண்டிப்பா சொல்லி தான் அவங்க மார்க்கெட்டிங். இல்ல ஸ்டார் துஷார் தேஷ்பாண்டேவும் பெரிய அதாவது ஒரு அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க இப்ப அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு இது வந்து அஸ்வின்மே ஆக்சுவலா சொன்னாரு. நீங்க வந்து அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொன்ன பாயிண்ட் சொன்னீங்க. அஸ்வின் ஒரு வாட்டி என்ன சொன்னார்னா, இது வந்து பிரான்சைசி ஃபுல்லா இங்க இருக்கவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணி இது வந்து இந்த தமிழ்நாட்டு பிளேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு பாருங்க. அப்பவே அஸ்வின் சொன்னாரு, எந்த பிரான்சைசியோட ஒர்க்குமே இங்க வந்து நான் வந்து இந்த பிளேயர் வளர்த்து விடுற போறேன், எனக்கு வந்து தமிழ் பிளேயர் வேணும், ஏன் டீம் பிளேயர் வேணும் அப்படின்றது கிடையாது. இது நான் இதுக்குமே சொல்லி இப்ப இந்த வாட்டி 4 தமிழ் பிளேயர் இருக்காங்க, எல்லாம் கம்முன்னு இருக்காங்க. திரும்ப அடுத்த வருஷம் இந்த 4 தமிழ் பிளேயர் நம்ம கிட்ட இல்லைன்னா திரும்ப எல்லாம் ஆரம்பிப்பாங்க. நான் அதுக்கு சேர்த்து இப்பவே நான் சொல்லிடுறேன் பாருங்களேன் முன்னாடியே. நீங்க அப்படி மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடுன்றது மட்டும்தான் உங்களுக்கு இப்போ தமிழ் பிளேஸ் இருக்காங்க. தென் அந்த சவுத் இந்தியன் பிளேஸ் எல்லாம் விட்டுருங்க. மற்றபடி நீங்க நார்த்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் ஹிந்தி நேம்ஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாம் அவங்க ஸ்டேட்டுக்கு ஆடாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அது ஐபிஎல் கிடையாது. சுப்மன் கில் யாரு? சுப்மன் கில் பஞ்சாப் பிளேயர். ஆனா அவரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு கேப்டனா இல்லையா? குஜராத் பிளேயர் நமக்கு இருக்காரு. அந்த மாதிரி அதுதான் ஐபிஎலோட பியூட்டி. அவங்க அதுதான் சொன்னாரு. அதுவும் இப்ப நீங்க ஜிடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாரின் ஓனர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியுது. அவங்க நான் ஒரு பிரான்சைஸ் வாங்கிருக்கேன், எனக்கு கப் அடிக்கணும். சென்னை நீங்க ஓகே நம்ம ஸ்ரீனிவாசன் தான் இருக்காங்க, இந்தியா சிமன்ஸ் அவங்க ரொம்ப நாளா தமிழ்நாடு கிரிக்கெட் டெவலப்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பண்றது தப்பு தான். பட் நீங்க மோஸ்ட் ஆஃப் த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபி வின் பண்றதுதான் முக்கியம்.
மும்பையோட டெம்ப்ளேட் அது சின்ன பசங்களை வச்சு டிராஃபி வின் பண்றது, அவங்கள பெரிய ஆள் ஆக்கிடுது. சென்னையோட டெம்ப்ளேட் இதுதான், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வச்சு நம்ம டிராஃபி வின் பண்றது தான் இவங்களோட டெம்ப்ளேட். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்கன்னும் போது நான் மேபி அதுக்கு நான் ஃபுல்லா சென்னை பண்றது கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க நாராயண் ஜெகதீசன் எல்லாம் வந்து சென்னையில இருக்கிறதுனாலதான் அதுக்கப்புறம் கரியரே முடிஞ்சு போச்சு. வேற டீம் எல்லாம் கொல்கட்டா எல்லாம் போனாரு, ஸ்டில் அவர் எதுவும் பெருசா கிளிக் ஆகல. இங்கேயே ஒரு 5 வருஷம் பெஞ்ச்லயே இருந்தா ஒரு பிளேயரோட ஃபார்ம் என்னத்துக்கு ஆகுது? ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு, பெஞ்ச்லயே உட்காந்துட்டு இருந்தா அந்த பிளேயரோட ஃபார்ம் மென்டலி அவர் எப்படி லைக் அஃபெக்ட் ஆவாருன்றதெல்லாம் இருக்கு. எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, பட் அதுக்குன்னு தப்பு டோட்டலா தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் இல்ல டோட்டலா தப்புன்னு அக்ரியா சொல்லவே முடியாது. ஓகே சோ ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போவாங்கன்னு நான் ஏதாவது காம்பினேஷனா ஸ்டார்டிங்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ஓவர்டன் எடுத்துட்டு வந்தாங்க, நேத்துக்கே தான் அகைன் சும்மா டச் அப் பண்ணிடலாம். நிதிஷ் ராணா வந்து அதான் ஒரு எக்ஸலன்ட் நாக் ஆடினாரு, அஸ்வினையே போட்டு அடிச்சாரு. தென் அஸ்வின் அதுக்கப்புறம் திரும்ப டேக் ஆன் பண்ணாரு, வைட் எல்லாம் போட்டு. அது வந்து நம்ம பழைய டெம்ப்ளேட் தான் அது. தோனி திடீர்னு ஒரு பால் வைடு போட சொல்லுவாரு. அதுதான் பவுலிங் ரொட்டேஷன். அகைன் நேத்தானா ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சொல்றேன். சிஎஸ்கே ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. ஆமா அதுவுமே ஹை கேட்ச், உங்களுக்கு மேபி லைட்ல மேபி கொஞ்சம் கிளார்ல விட்டுருக்கலாம். தென் பேட்டிங் அகைன் ஒரு ஓபனர் அடிக்கலனா சிஎஸ்கே திணறாங்க. அகைன் அது வந்து கண்டினியூ ஆகுது அந்த ஸ்டோரி வந்து. ரச்சின் ரவீந்திராக்கு நல்ல பால்னா, அது வந்து ரேஷ் ஷாட் சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு வாட்டி அவங்க உங்களுக்கே தெரியும் சிஎஸ்கே வந்து எப்படின்னா ஒரு வாட்டி வந்து ஒரு பிளேயர் மேல பிலீவ் வச்சுட்டாங்கன்னா அவங்க பெருசா அவங்க மாத்த மாட்டாங்க தொடர்ந்து ஒரு 5-6 மேட்ச். இப்போ கான்வே அப்போ உள்ள வரதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது ஆனா கான்வேயுமே இவங்க ட்ரஸ்ட் வச்ச பிளேயர் தானே, அதுதான் ஏன் அப்படி பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எப்படிதான் வெளியே உட்கார வைக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஓகே 6.25 crores இருக்கட்டும். அதுதான் நேத்து ஓபனர்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா ப்ரோ, நான் தான் சொல்றேன், நேத்து ஓபனர்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து மிடில் ஆர்டர் நேத்து கொஞ்சம் நல்லாவே ஆனாங்க எனக்கு கேட்டா. டூபே பிடிச்சதெல்லாம் எக்ஸலன்ட் கேட்ச், அதெல்லாம் பராகலாம், அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கேட்ச் எல்லாம். தென் அதுக்கப்புறம் அகைன் தோனியுமே சந்தீப் சர்மா அகைன் அந்த 2023 சேப்பாக்கலாம் அந்த மேட்ச் எனக்கு ஞாபகம், ராஜஸ்தான் சென்னை அதே மாதிரிதான் ஹோல்ட் பண்ணி போட்டாரு, தோனி அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி அந்த மேட்ச் தோனி பினிஷ் பண்ண முடியாது, இந்த மேட்ச் தோனி அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் பால் லாஸ்ட் ஓவர்ல. அந்த மேட்ச் லாஸ்ட் பால்ல 5 ரன்ஸ் அடிக்கணும்னு இருக்கும், அது ஹோல்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டார் லாஸ்ட் ஓவர்ல. பட் ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் என்ன புரியுதுன்னா அந்த 2023ல கப் அசரங்கா ப்ரோ, நான் இல்ல சாரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றேன். அதான் அசரங்கா போட்டாரு, அந்த கூகுளி ஆகட்டும், விஜய் சங்கரோட அந்த ஷாட் நல்லா இருந்துச்சு. மத்தபடி அதான் இல்ல, நம்ம சுத்தமா டச்சே பண்ணாம பேசினா ஒரு லைக் ஆடா இருக்குன்றதுக்காக தான். நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த 2023ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது கான்வே அண்ட் அந்த இவ்வளவு பார்ட்னர்ஷிப், அந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப க்ரூஷியலா இருந்தது நம்ம டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு. பட் அந்த மாதிரி ஒரு எப்பவுமே ஓபனர்ஸ் தான் ப்ரோ, ஓபனர் ஷைன் ஆனா மட்டும் தான் ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் உட்கார வைக்கணும், ஒருத்தர் உட்கார வைக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு சரி, உங்க ரச்சின் ரவீந்திரா பாக்குறாங்க, ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்காரு, அவரே நம்ம டிராப் பண்ண முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், ரச்சின் ரவீந்திரா நியூசிலாந்துக்கு 2 டவுன்ல நல்லா ஆடுவாரு, 1 டவுன்ல நல்லா ஆடுவாரு, ஓப்பனிங்ல நல்லா ஆடுவாரு. அவர் அந்த 3 பொசிஷன்ல எங்க விட்டாலும் நல்லா ஆட போறாரு. நீங்க அழகா ஒரு 2 அமிச்சிங்கன்னா, நீங்க இப்போ நான் ஒரு டீம் சொல்றேன், இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். என்ன இப்போ நான் மேபி விஜய் சங்கர் மேபி கொஞ்சம் பேக் பண்ணனா திரிபாத்தி ஆர் தீபக் கூட, திரிபாத்தி நேத்து கொஞ்சம் ஸ்பார்க் காம்ஸ்டர்ஸோ கண்டிப்பா தூக்க மாட்டாங்க திரிபாத்தி. இருந்தாலும் நான் சொல்றேன், விஜய் சங்கர் உங்களுக்கு அந்த மீடியம் பேஸ் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுனால நீங்க இந்த டீம் சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன அதே டீம் தான், திரிபாத்திக்கு பதில் விஜய் சங்கர், மத்தபடி அதே டீம் தான். ருத்ராஜ் கெய்க்வாட், கான்வே ஓப்பனிங், 1 டவுன் உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா. நான் அப்போ திரிபாத்தி சொல்லியிருந்தேன் 1 டவுன் திரிபாத்தி, 2 டவுன் ரச்சின் ரவீந்திரா சொல்லியிருப்பேன். இப்போ 1 டவுன் ரச்சின் ரவீந்திரா, 2 டவுன் உங்களுக்கு வந்து விஜய் சங்கர், டூபே, ஜடேஜா, தோனி, அஸ்வின், 8 பேர் பேட்டிங். அது 8 பேர் உங்களுக்கு 8 பேர் பேட்டிங் ஆடுறாங்க, மீதி 3 பேர் தான் உங்களுக்கு பேட்டிங். 8 பேர் பேட்டிங் டெப்த் இருக்கு. தென் அகைன் நூர் அஹமட், கலீல் அஹமட், அதுக்கப்புறம் மதிஷா பத்திரானா, இந்த ஸ்குவாட் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயரா நீங்க அன்ஷுல் கம்போஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பவுலிங் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நியூ பால் பவுலர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, 8 பேர் பவுலிங் போடுவாங்க ப்ரோ. இந்த பிளேயிங் லெவன்யா இது இல்ல. நீங்க இது பாருங்க, நான் 8 பேர் பேட்டிங் சொன்னேன்னா பவுலிங் பாருங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து உங்களுக்கு இது அதான் உங்களுக்கு நூர் அஹமட், அஸ்வின், ஜடேஜா 3 ஸ்பின்னர்ஸ். இது இல்லாம ரச்சின் ரவீந்திரா உங்களுக்கு வேணா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுவாரு, 4 ஸ்பின்னர்ஸ் ஆச்சு. கலீல் அஹமட், அன்ஷுல் கம்போஸ், பத்திரானா, உங்களுக்கு வந்து 3 பேசஸ் ஆச்சு. டெத் பவுலிங் பத்திரானா நூர் அஹமட் வச்சு ஓட்டிடலாம். அஸ்வின் கொஞ்சம் ஓவர் கொடுக்கலாம், மேனேஜ் பண்ணிடலாம். ஓப்பனிங் ஸ்பெல் உங்களுக்கு நியூ பால்ல கம்போஸ் அண்ட் கலீல் அஹமட் போட்டுருவாங்க. 7 பேர் ஆச்சு. இது இல்லாம உங்களுக்கு விஜய் சங்கர் மீடியம் பேஸ் போடுவாரு. நீங்க மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு சும்மா வச்சு ஸ்ட்ரோக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விஜய் சங்கர் எடுத்துட்டு வரலாம். சேப்பாக்ல 8 பேர் பேட்டிங் ஆடுறவங்க இருக்காங்க, 8 பேர் பவுலிங் போடுறவங்க இருக்காங்க. அதுல உங்களுக்கு ரச்சின் ரவீந்திராலாம் சில மேட்ச் 4 ஓவர் போடுற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. விஜய் சங்கர் 4 ஓவர் போடுவாரு.
ஆமா ஆமா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்க தான் ஆமா 7th 8th பவுலராவே வராங்க உங்களுக்கு. ரச்சின் ரவீந்திரா அண்ட் விஜய் சங்கர். அப்ப எந்த அளவுக்கு டெப்த் இருக்குன்னு பாருங்க. கரெக்ட் இந்த டீமை விட்டு போறதை விட்டு எதுக்கு இப்ப தேவையில்லாம எக்ஸாக்ட்லி லாஸ்ட் சீசன் இப்படிதான் ப்ரோ ஆச்சு. ரஹானே, ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் 3 பேரை மாத்தி மாத்தி திடீர்னு ஓப்பனிங் வருவாங்க. திடீர்னு இவர் ஒன் டவுன் வருவாரு, திடீர்னு அவர் ஒன் மாத்தி டவுன் மாத்தி வருவாரு. ஓப்பன் இந்த பண்ணுறது. இந்த ரோல் கிளாரிட்டி தான் சிஎஸ்கே பேர் போன வாட்டி போனவங்களே. கான்வே இல்லையே, அதான் பிரச்சனை. போன வாட்டி கான்வே ஓகே, இன்ஜுரினால அதான் போயிட்டு அதான் இந்த சொன்ன மாதிரி வருஷம் கான்வே இல்ல, விட்டாரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓப்பன் இந்த வைக்கிறாங்க. வாட்டி அதுதான் ட்ரிபாத்தி ஓப்பனிங் விட்டு ரச்சின் ரவீந்திரா இது நான் என்ன சொல்றேன், சரி அட்லீஸ்ட் அப்படி போறது ருத்ராஜ் அண்ட் ட்ரிபாத்தியாச்சும் ஓப்பனிங் போங்கன்னு சொல்றேன் நான். ட்ரிபாத்தியே நீங்க ஓப்பனரா பாத்தீங்க. ரச்சின் அது ரவீந்திரா ஏன் ஓப்பனிங் வரும்? ரச்சின் ரவீந்திரா ஒன் டவுன் ஆடுவாரு. ரச்சின் ஓப்பனரா ஆட மாட்டாருன்னு சொல்ல வரல, நல்லதான் ஆடுவார். பட் அவர் ஒன் டவுன் அமைச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த நீங்க விக்கெட் விட்டீங்கன்னா அவர் உங்களை கைண்ட் ஆஃப் நீங்க ரைனா மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு திலக் வர்மா எடுக்க முடியல 2022 ஆப்ஷன்ல. இப்போ ரைனாவை ரீப்ளேஸ் பண்ற ஒரே பொட்டன்ஷியல் வந்து ரச்சின் ரவீந்திராக்கு மட்டும்தான் இருக்கு. அட்டாக் பண்ணியும் ஆடுவாரு, கொஞ்சம் ஆக்சிலரேட்டும் பண்ணுவாரு. அப்படின்னும் போது இந்த டீம் வச்சு போலாம். ஆனா அவங்க அகைன் டெல்லி கேம் எப்போ மார்ச் 5th வருது, சரி ஏப்ரல் 5th வருது, சாட்டர்டே வருது, ஈவினிங் கேம் வருது. சாட்டர்டே. ஈவினிங் கேம்லயுமே அவங்க சேஸ் பண்றது ஆமா கஷ்டம். ஸோ டாஸ் வின் பண்ணி கண்டிப்பா பவுலிங் எடுக்க கூடாது. என்ன கேட்டா பேட்டிங் தான் எடுக்கணும்ல. பேட்டிங். ம் டியூ இருக்காது. ஸோ அதுதான் லெட்ஸ் சி லெட்ஸ் சி அந்த மேட்ச்ல காம்பினேஷன் ரைட்டா கொண்டு வரலாம். காம்பினேஷன் மாத்தினாதான். ஓகே ப்ரோ, நீங்க வேற ஏதாவது பாயிண்ட் So சொல்றீங்களா? that's 50 it. மினிட்ஸ் ஆயிடுச்சு. இல்ல பெருசா வேற ஒண்ணும் இல்ல. ஸோ That's it. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்ப்போம். இது நம்ம கம்பேக் கொடுக்குற டீம் தான். அகைன் So next week எவ்ரி செட் பேக் ஹாஸ் அ ரோரிங் கம்பேக் தான். சென்னையோட டேக் லைனே அதுதான். yeah கம்பேக் கொடுத்துருக்கோம் எவ்வளவோ டஃப் சுச்சுவேஷன்ஸ்ல every இருந்து. lose has a பார்ப்போம். learning, ம் every lose has a learning and to recorrect it. ம் சரி, ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செக்மெண்ட். நாங்க திரும்ப நெக்ஸ்ட் வீக் வந்து So அடுத்த செகண்ட் வீக்கான மேட்சஸோட கவரேஜ் வச்சுட்டு வரோம். அது வரைக்கும் yeah டாடா பாய். bye தேங்க்யூ. bye.